தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை விளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நல்லவராய் எப்போதும் நீர் எங்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை விலையை உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆண்டு எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தணுமா வேண்டிக்கொள்கிறோம். ஒவ்வொரு பகுதியையும் நீரை பொறுப்படுத்தி நடத்தும். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கணுமா வேண்டிக்கொள்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக்கொள்கிறோம். நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே ஊன்ற கட்டப்பட எங்களோருக்கு உதவித்தாரும். மீட்பெச்சரமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கொள்ளும் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவதாக இந்த பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் உள்ள 44வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 44. ஆண்டவருடைய எல்லை இல்லாத அவருடைய பேரன்பை எண்ணி அதில் மகிழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். அன்பான எந்த தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர். தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீ. அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீ. அன்பாகவே இருக்கின்றீ, அன்பாய் அன்பாகவே இருக்கின்றீர். அன்பாய் என்னை இழுத்து கொண்டீர். அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர். அன்புக்கு என்ன நான் செய்தேன், ஏழை நான் என்னையே உமக்காக தந்திட்டேன். அன்பிற்கு என்ன நான் செய்தேன், ஏழை நான் என்னையே உமக்காக தந்திட்டேன். என் வாழ்வு முழுவதும் நீராகவே, உமக்காக எல்லாம் நானாகவே. என் வாழ்வு முழுவதும் நீராகவே, உமக்காக எல்லாம் நானாகவே. ஓ எல்லையில்லாத தேவ அன்பே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஓ எல்லையில்லாத தேவ அன்பே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஆராதனை 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 அன்பான உமக்கே. ஆராதனை 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 அன்பான உமக்கே. அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர். சேற்றில் இருந்தென்னை தூக்கி எடுத்தீரே, நாற்றமெல்லாம் நீக்கி ஜீவவாசனை தந்தீர். சேற்றில் இருந்தென்னை தூக்கி எடுத்தீரே, நாற்றமெல்லாம் நீக்கி ஜீவவாசனை தந்தீர். அற்பனும் நீசனும் பாவியாம் என்னை தள்ளிவிடாமல் உற்று நோக்கினீ. அற்பனும் நீசனும் பாவியாம் என்னை தள்ளிவிடாமல் உற்று நோக்கினீர். ஓஹோ எல்லையில்லாத தேவனே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஓஹோ
உம்மை நான் மறந்தேன், உம் வார்த்தை இழந்தேன், உமை விட்டு பிரிந்தேன், உலகம் பின்னடந்தேன். உம்மை நான் மறந்தேன், உம் வார்த்தை இழந்தேன், உமை விட்டு பிரிந்தேன், உலகம் பின்னடந்தேன். தேடி தேடி என்னை வந்தீரையா, அன்பான சிற்றையால் அணைத்தீரையா. தேடி தேடி என்னை வந்தீரையா, அன்பான சிற்றையால் அணைத்தீரையா. ஓ எல்லையில்லாத தேவனே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஓ எல்லையில்லாத தேவனே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஆராதனை 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 அன்பான உமக்கே. ஆராதனை 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 அன்பான உமக்கே. அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர். நீர்மூலமாகாமல் நிலை நிற்க வைத்தீரே, நித்திய கிருபையை இறங்கியே தந்தீரே. நீர்மூலமாகாமல் நிலை நிற்க வைத்தீரே, நித்திய கிருபையை இறங்கியே தந்தீரே. நன்மை ஏதும் ஒன்றும் என்னில் இல்லை, நம்பி நீர் என்னையும் உம்மை போல் மாற. நன்மை ஏதும் ஒன்றும் என்னில் இல்லை, நம்பி நீர் என்னையும் உம்மை போல் மாற. ஓ எல்லையில்லாத தேவனே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஓ எல்லையில்லாத தேவனே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஆராதனை 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 அன்பான உமக்கே. ஆராதனை 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 அன்பான உமக்கே. அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர். நித்தம் எனக்காக பரிந்து பேசினீர், நீடிய பொறுமையால் நின் பாதம் நடத்தினீர். நித்தம் எனக்காக பரிந்து பேசினீர், நீடிய பொறுமையால் நின் பாதம் நடத்தினீர். கர்த்தனே கரம் கூப்பி நன்றி சொல்வேன், காலமெல்லாம் காத்து நன்மை செய்தீரே. கர்த்தனே கரம் கூப்பி நன்றி சொல்வேன், காலமெல்லாம் காத்து நன்மை செய்தீரே. எல்லையில்லாத தேவனே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஓ எல்லையில்லாத தேவனே, என் உயிர் மூச்சுள்ளவரை ஆராதிப்பேன். ஆராதனை 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 அன்பான உமக்கே.
அன்பாய் என்னை இழுத்து கொண்டு அன்பான எந்தன் தெய்வமே அன்பாய் என்னை நடத்தீர். ஹல்லேலூயா. நாம் நம்மளுடைய பாடல் புஸ்தகத்தில் கிறிஸ்தவ ஐக்கிய கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 234வது பாடலை நாம் பாடுவோம். 234 உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற பாக்கியத்தை, சங்கீதம் 91 இருக்கிற இந்த பாக்கியத்தை நாம் வாழ்வில் சுதந்திரித்தவர்களாய் அதில் மகிழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அவர் ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனுன் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனுன் தாவரமே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழாடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழாடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. நாம் கடைசியாக பாடல் எண் 17 பாடுவோம். பாடல் எண் 17. நாம் எப்பொழுதும் மறவாத நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை துதித்து அவர்கள் மகிழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே. தாய்த்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே. வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே சோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே சோத்திரம். நீரறியாயாரும் நெறினா என் தலை முடியும் எண்ணினிலே. நீரறியாயாரும் நெறினா என் தலை முடியும் எண்ணினிலே. என்னை மறவா
இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். மதியாக அன்பரே என்னை காத்திடுமே, அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே உமக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர், அவரே எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு புகலிடமாக இருக்கிற நல்ல ஆண்டவர். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற பாக்கியத்தை நம்ம வாழ்வில் இந்த நாள் வரைக்கும் அவருடைய மறைவில் இருந்திருந்தோம்னா சுதந்திரித்து அதில் மகிழ்ந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவருடைய பாதுகாப்பையும், அவரே எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு புகலிடமாக இருக்கிற பாக்கியத்தையும் எண்ணி இந்த நாள் வரைக்கும் நம்மளை கைவிடாது நடத்தின, உளையான சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து ரட்சித்து நீதியின் பாதையில் இந்த நாள் வரைக்கும் நடத்தி நம் குறைகளெல்லாம் நிறைவாய் மாற்றி ஒருபோதும் குறையவுள்ளவன் என்று தள்ளாமல், அவரே அவருடைய கிருபையை காலைதோறும் புதிதாய், எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷான காலைதோறும் இரக்கமும் கிருபையும் புதிதாய் தந்து முன்னேறி செல்லும்படியாகவே நடத்தி சென்ற நம்முடைய ஆண்டவர். நம் வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலையில் எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்து நடத்துகிற நல்ல ஆண்டவர். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராய் பெற்றிருக்க சபையோர் எல்லாரும் நாளத்திலிருந்து நன்றியுள்ளத்தோடு சத்தத்தை உயர்த்தி, முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி எல்லோரும் ஆண்டவர் துதிகளை நன்றிகளையும் ஏறெடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறீர்களே அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மறவாத தேவனாக எங்களோடு இருக்கிறீங்களே அதற்காக நன்றி. அப்பா, எங்களையும் ஆண்டவரே நீ விசாரிக்கிறீரே அதற்காக நன்றி. எங்கள் மீது எவ்வளவாய் அன்பு கூறுகிறீரே அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பு, நீர் எங்கள் மீது காண்பிக்கிற அந்த அன்பு மாறாத அன்பு ஆண்டவரே. எப்பொழுதும் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களுடைய அன்பு என்றும் எங்கள் வாழ்க்கையில் மாறாதாகவே இருந்திருக்கிறே அதற்காக நன்றி. எப்பொழுதும் எங்கள் ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவான பாதையிலே நடத்துறீங்களே அதற்காக நன்றி. நீர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் எங்களுக்கு ஒரு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்து வருகிற நல்ல தகப்பனாக இருக்கிறீரே அதற்காக நன்றி. எங்கள் பார்வைக்கு அந்த காரியங்களோ அந்த சூழ்நிலைகளோ வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே நீர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் செவ்வையான பாதை மட்டும்தான் ஆண்டவரே. நீதிக்கு ஏதுவான பாதையில் மாத்திரம்தான் ஆண்டவரே. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் நல்லவராய் இருக்கிறீரே எங்கள் வாழ்க்கையில் அதற்காக நன்றி. எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்கள் வாழ்க்கையில் நல்லவராய் இருக்கிறீரே அதற்காக நன்றி நன்றி. நன்மை மாத்திரமே எங்களுக்கு செய்ய அறிந்தவராய் இருக்கிறீரே அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால கழுவி நீதிமான் என்ற பங்குல அப்பா ஆண்டவரே ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரே துதிக்க முடியாமல் ஆராதிக்க முடியாமல் எங்களுக்கு இந்த சபையில கூட்டி சேர்த்த உடைய கிருபைக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு தகுதியுமில்லாத எங்களை தகுதிப்படுத்தின உடைய கிருபைக்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் எங்களை ஆதரித்து நடத்தின உடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உள்ளத்தில் புது உணர்வு, எந்தன் வாழ்வினில் புது மலர்ச்சி, எந்தன் நடை உடை பாவனை சொல் செயலும்
எந்தன் இயேசுவால் புதிதாகின. எந்தன் நடை உடை பாவனை சொல் செயலும் எந்தன் இயேசுவால் புதிதாகின. புது வாழ்வு புது ஜீவன் புது பாடல் என்னை சந்தித்த இயேசு தந்தார். புது வாழ்வு புது ஜீவன் புது பாடல் என்னை சந்தித்த இயேசு தந்தார். ஆடிப்பாடி உள்ளம் ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவர் சமூகத்தை அலங்கரிப்பேன். ஆடிப்பாடி உள்ளம் ஆர்ப்பரிப்பேன், ஆண்டவர் சமூகத்தை அலங்கரிப்பேன். நாம் ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டவருக்கு துதியிலே ஏறெடுப்போம். ஒருவர் ஜெபிக்கும் பொழுது சபையாய் எல்லோரும் ஒருமனதாய் ஜெபத்தில் கலந்து ஆண்டவரை சேர்ந்து துதிக்க கிடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்வினையான அல்லது ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது அந்த சூழ்நிலைக்கு 2 விதத்திலே நாம் அதை எதிர்கொள்ள முடியும் அல்லது அதற்கு ரியாக்ட் பண்ண முடியும். நாம் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் அதை பார்க்கும்போது யோவான் 18:11 அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். இங்கே 2 ரியாக்ஷனை இங்கே நாம் பார்க்கிறோம். ஒன்று, அந்த சூழ்நிலையிலே நம்முடைய சுயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு கடினத்தன்மை உருவாகி அந்த கடினத்தன்மையின் நிமித்தம் நடந்து கொள்ளுகிற ஒரு பகுதி. அந்த பட்டயத்தை எடுப்பது போல் நாம் கடினமாக அந்த சூழ்நிலையிலே நடக்கிற ஒரு பகுதி. அல்லது அடுத்த பகுதியாய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது போல, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று ஒரு பானத்தை பானம் பண்ணுகிறது என்பது அது ஒரு மென்மையான ஒரு பகுதி, அது ஒரு சாஃப்டானது. அதுபோன்று அந்த சூழ்நிலையிலே நம்மை அர்ப்பணித்து பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று நாம் அதை பானம் பண்ணுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது என்பது அந்த கடினத்திற்கு எதிர்மறையாய் ஒரு மென்மையான ஒரு பகுதிக்கு நேராக நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு வழியிலே நம்மை நடத்தும். நாம் இங்கே இந்த 11வது அதிகார வசனத்திலே நாம் படிக்கிற இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து சொல்வதற்கு முன்பாக அவர் அதிலே போய்கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து அந்த முந்தின வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். இந்த 18வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவரோடு கூடவே இருந்த அந்த சீஷன் யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு கூட்டத்தோடு அவன் பயங்கரமாய் வருவது போல் அந்த இரவு நேரத்திலே அவரை காட்டி கொடுப்பதற்கும் அவரை பிடிப்பதற்குமாக ஒரு பெரிய ஒரு ஏற்பாடோடு அங்கே அவன் வருகிறான். அதுபோன்ற சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் உள் செல்லுகிற சில பகுதிகளை நாம் சந்திக்க நேரிடும். நம்முடைய சபை வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப ஜீவியத்திலே அல்லது தனிப்பட்ட ஜீவியத்திலேயும் கூட இது போன்ற எதிர்மறையான காரியங்களையும் சூழ்நிலைகளையும் அதற்குள்ளாக நாம் செல்லுகிற பகுதிகளுக்குள்ளாக நாம் செல்வோம். ஆனால் அப்படி செல்லும்போது இங்கே இயேசு கிறிஸ்து சொன்னது நாம் பார்த்தது போல உடனடியாக நமக்குள்ளே தோன்றுகிற சோதனை என்னவென்றால், நாம் கடினமாய் நமக்குள் நம்முடைய சுயத்திலிருந்து வருகிற ஒரு கடினத்தன்மை வெளிப்படுவதற்கு தான் நாம் சோதிக்கப்படுவோம். ஆனால்
இயேசு அவர் சொல்லும்போது, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தை நான் பானம் பண்ண வேண்டாமோ என்று அவர் சொல்லுகிறது போல, நாம் அந்த சூழ்நிலையிலே அந்த கடினத்தன்மைக்கு நாம் மறுத்து, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தை நான் பானம் பண்ண வேண்டும் என்று நாம் அதற்கு இடம் கொடுக்கும்போது, அங்கே அந்த கடினத்திற்கு பதிலாக மென்மையான ஒரு செய்கைக்கு உள்ளாக நாம் கடந்து செல்வோம். அதை நாம் இயேசு எப்படி அந்த சூழ்நிலையிலே கடினமானவராக இல்லாமல் மென்மையாய் நடந்து கொண்டார் என்பதை அந்த பின்பான வசனங்களிலே இவ்வளவு ஒரு பெரிய கூட்டத்தோடும் ஆயுதங்களோடும் தன்னோடு கூட இருந்த ஒருவன் தன்னை காட்டி கொடுக்கிற அந்த இருளான அந்த நேரத்திலே அவர் செயல்பட்ட விதத்தை குறித்து நாம் அடுத்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். நாம் 4வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து அவர் எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர் தனக்கு நேரிடுகிற எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். ஒருவேளை நமக்கு அப்படி ஒரு அறிகிற ஒரு இடம் நமக்கு வந்து விட்டதென்றால், எனக்கு எதிராக இப்படி செய்கிறார்கள், எனக்கு எதிராக இப்படியெல்லாம் கூட்டம் கூடி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு நடக்கப் போகிறதை குறித்து நமக்கு அறிகிற ஒரு இடம் வந்தது என்றால், நம்மிடத்திலே புறப்படுகிறதெல்லாம் ஆத்திரமும் கோபமும், ஏன் இப்படி எனக்கு எதிராக இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று அந்த கடினத்தன்மை தான் உடனடியாக வெளிப்பட பார்க்கிற ஒரு பகுதி உண்டாகிவிடும். ஆனால் இங்கே இயேசு அது எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். ஆனால் அந்த சூழ்நிலையை அவர் சந்திக்க நேரிடும் போது அவர் பின்வாங்குகிறவராக, ஒளித்து கொள்ளுகிறவராக, அல்லது அங்கே கடினத்தன்மையாய் நடந்து கொள்கிறவராக இல்லாமல், அவர் பிதா தனக்கு கொடுத்த பாத்திரம் என்பதையும் தேவனுடைய சித்தப்படி தான் எல்லாம் நடக்கிறது என்பதையும் அவர் அறிந்து, அவர் துணிவாய் அதில் எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். இங்கே அவர் மென்மையான ஒரு பகுதிக்கு தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதா எனக்கு கொடுத்த அந்த பானத்தை நான் பானம் பண்ணுகிறேன் என்ற அந்த மென்மையான பகுதியை தான் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஒன்றும் கடினமாய் அவர் நடந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த மென்மையான பகுதியிலேயும் அவர் துணிவாய் தேவனுடைய பலத்தினால் அவர் பெற்ற அந்த தைரியத்தை நாம் பார்க்க முடியும். அவர் அதை எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவர்களிடத்திலே யாரை தேடுகிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். அவருக்கு பிரதித்திரமாக அடுத்த வசனத்திலே, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அங்கேயும் அவர் துணிவாய் நான் தான் என்று அந்த பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம் என்பதிலே பிதாவின் சித்தம் செய்வதற்கு நான் முன்வருகிறேன் என்ற இடத்திலே அவர் பூரணமாய் ஒப்பு கொடுத்து முன்னேறி சென்றதை நாம் பார்க்க முடியும். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்திலே சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இதுபோன்று நாம் சூழ்நிலைகளை சந்திக்கும்போது நாம் பிதாவின் சித்தம் என்று அறிந்த ஒரு இடத்திலே நாம் பூரணமாய் அதற்கு ஒப்பு கொடுத்து நாம் முன்னேறி செல்ல நாம் எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆனால் இதை நாம் தவறாக கையாண்டு பிதாவின் சித்தமில்லாத அவருடைய வேலை வராத ஒரு பகுதியிலே போய் நாம ஒரு மதியினமாய் நான் தான் என்று நாமே ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே இதற்கு முன்பாக எத்தனையோ இடங்களிலே அவரை கல்லறிவதற்கும் அவரை கொலை செய்வதற்கும் அவர்கள் வருவார்கள். ஆனால் அங்கே அவர் அப்படி ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் அந்த இடத்திலே அமைதியாக அவர் சென்று விடுவார். அதிலிருந்து அவர் வெளியே நடந்து சென்று விடுவார் என்று நாம் சில இடங்களிலே இந்த சுவிசேஷ புத்தகத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே பிதாவின் வேலை வந்தது என்று அவர் அறிந்து, தான் பானம் பண்ண போகிறதற்கு பிதா கொடுத்த பாத்திரம் என்பதை அவர் அறிந்து, அதை அறிந்தபோது, அவருடைய சித்தம் என்பதை அறிந்தபோது துணிவாய் அதை எதிர்கொண்டு பூரணமாய் தன்னை அர்ப்பணித்து அதற்குள்ளாக அவர் நடந்து செல்லுகிறார். நாமும் அதுபோன்று பிதா நமக்கு கொடுத்த பாத்திரம் என்ற ஒரு பகுதியை நாம் அறியும் போது நாம் ஒருபோதும் அந்த இடத்திலே உடனடியாக பட்டயத்தை எடுக்கிறவர்களாக, கடினத்தன்மையை நமக்குள்ளே அது ஆட்கொண்டு, அந்த சூழ்நிலை நம்மை ஆட்கொண்டு நமக்குள்ளே இருக்கிற கடினத்தன்மையை வெளியே கொண்டு வருவதற்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இல்லாமல், இயேசு கிறிஸ்து அவர் சொன்னது போல பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம் என்று நாம் அதற்கு அர்ப்பணிக்கும் போது அந்த மென்மையான வழியிலே நாம் உள்ளே செல்லுவோம். அது வழி மென்மையாக இருந்தாலும் அதிலே இயேசு கிறிஸ்து நடந்தது போன்ற ஒரு போல்ட்னஸையும் தைரியமாய் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கேற்ற கிருபையும் தேவன் தந்து நம்மை தாங்கி நடத்துவார்.
ஆனால் கடினத்தன்மைக்கு நாம் இடம் கொடுத்து விட்டோம் என்றால் அது இது போன்ற ஒரு போல்ட்னஸை நமக்கு தராமல் அது ஒரு உடனடியாக நாம் செயல்பட்டு நம்மை தேவனுடைய வழியிலிருந்து நம்மை வழிவிலக செய்கிற ஒரு இடத்துக்கு நேராக அது நடத்திவிடும். நாம் அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து அந்த வழியிலே செல்லும்போது அவர் இன்னும் சொன்ன காரியங்களை நாம் பார்க்கும்போது 7வது வசனத்திலே அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். அதுபோன்ற சூழ்நிலையிலே தன்னை சுற்றி இருக்கிற சீஷர்களை குறித்து அவர் சொல்லும்போது நான் தான் என்று தன்னை ஒப்புக்கொடுக்கிறார். ஆனால் இவர்களை போக விடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நாம் ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக செல்லும்போது சுற்றி இருக்கிறவர்கள் எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், இவர்கள் எல்லோரும் எனக்கு என் பட்சமாக இருந்து எனக்காக அவர்கள் அழ வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு பகுதி போன்று இல்லாமல் அவர் இவர்களை போக விடுங்கள் என்று தனியாய் தன்னுடைய தேவன் தனக்கு நியமித்த தனக்கு கொடுத்த அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவதற்கு முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்து அவர் ஆயத்தமாய் இதோ வருகிறேன் என்று அதற்குள்ளே ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ஒருபோதும் இது போன்ற ஒரு சுய அனுதாபத்தை தேடுகிற ஒரு இடத்திற்கு நாம் சென்று விடாமல் தேவன் நமக்கு கொடுத்த அந்த பாத்திரத்திலே தேவன் நம்மை நடத்தும்போது பிறரும் அதற்கு எனக்கு துணை செய்ய வேண்டும், என்னோடு கூட்டமாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியை ஆதரவை நாம் நாடுகிறவர்களாக இல்லாமல் தேவன் எனக்கு கொடுத்த பாத்திரம் என்று பூரணமாய் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை போல நாமும் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் வாழ முடியும். அடுத்த அந்த 9வது வசனத்திலே நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அதுபோன்ற சூழ்நிலைக்குள்ளாக நாம் செல்லும்போது அந்த சூழ்நிலைகளாலே ஆட்கொள்ளப்பட்டு நாம் சில மனிதர்களுக்கு எதிராக நாம் செயல்படுகிறவர்களாகவோ அல்லது அவர்களை இழந்து விடுகிறவர்களாகவோ நாம் மாறிவிடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மரண பரியந்தம் நீர் எனக்கு கொடுத்தவர்களில் ஒருவர்களையும் நான் இழக்கவில்லை என்று அவர் சாட்சியாய் சொன்னதை நாம் பார்க்க முடியும். தன்னை காட்டி கொடுக்க வந்த யூதாஸை கூட அந்த கடைசி நிமிஷத்திலேயும் அவனுக்கு சில புத்திமதியை தான் சொல்லி அவருடைய பட்சத்திலே அவர் ஒரு விதத்திலேயும் அவனை இழக்கவில்லை. அந்த கேட்டின் மகன் தானாய்தான் அவன் கெட்டுப்போனான் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோன்று நாம் எவ்வளவு கடினமான வழியிலே நடந்தாலும் நாம் ஒருபோதும் ஒருவரையும் நீர் எனக்கு கொடுத்த ஒருவரையும் நான் இழக்கவில்லை என்பதையே நம்முடைய சாட்சியாய் நாம் வைத்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அப்படி அந்த வழியிலே நடந்து வந்த அந்த இயேசு கிறிஸ்து அவர் வரும்போது தான் அந்த சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். அந்த சூழ்நிலையில்தான் இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்திலே பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று அவர் சொல்லுகிறார். எனவே நாமும் கடினமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் செல்லும்போது நம்முடைய குடும்ப ஜீவியத்திலே இது போன்ற எல்லோரும் ஒரு கூட்டமாய் வந்து இருட்டான நேரத்திலே அதை பிடிக்க வந்தார்கள் என்று வந்தது போன்று சில வேளைகளிலே சில குடும்பங்களிலே மாமனாரோ மாமியாரோ என்று அவர்கள் இதுபோன்று ஒரு நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளாக நம்மை நடத்துகிறது போன்ற ஒரு இடத்திலே நாம் செல்ல முடியும். ஆனால் அவை எல்லாவற்றின் மத்தியிலேயும் உடனடியாக நமக்குள்ளே புறப்பட்டு வருவது நான் கடினமாய் இதிலே ஒரு பதில் செய்ய வேண்டும், கடினமாய் நான் இதிலே ஏதாவது நான் ஒன்றை என்னுடைய சொந்தமாய் நான் ஒன்றை செய்ய வேண்டும் என்பதுதான் உடனடியாக புறப்பட்டு வரும். ஆனால் அதற்கு நாம் இடம் கொடுக்காமல் பிதா எனக்கு கொடுத்த அந்த பானத்தை நான் பானம் பண்ண போகிறேன் என்ற அந்த மென்மையான இடத்திற்கு நாம் இடம் கொடுக்கும்போது தேவனுடைய சித்தம் செய்வதற்கு நாம் உள்ளே நாம் கடந்து வருவோம். அதிலே நாம் அவருடைய வழியிலே அவருடைய பலத்தினாலே நாம் கோழையாக இருக்க மாட்டோம். அவருடைய தைரியத்தினாலே இங்கே இயேசு அதை எதிர்கொண்டது போன்று நாம் துணிவாய் தேவ சித்தம் செய்வதற்கு உள்ளே நாம் சென்று அதை எதிர்கொண்டு இயேசு ஜெயித்து வந்தது போல நாமும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் முடிவை நாம் அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது யோவான் 19வது அதிகாரம்
29வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவருடைய அந்த வாழ்க்கையின் முடிவு நேரத்திலே கூட கசப்பையே எல்லா விதத்திலையும் மனிதர்கள் அவருக்கு கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். அவர் இந்த உலகத்திற்கே தன்னை உலக இரட்சகராய் வந்த இந்த உலகத்திலே யாருக்காக தன்னை பலியாய் கொடுக்க வந்தாரோ அவர்களோ பதிலாய் கொடுத்ததெல்லாம் கசப்பு நிறைந்த ஒரு பகுதியை தான் அவருக்கு கொடுத்தார்கள். அந்த 19வது அதிகாரம் 29வது வசனத்திலே காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இங்கே அதுக்கு முந்தின வசனத்திலே இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் கேட்பார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் செய்த காரியம் என்னவென்றால் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயிடத்திலே நீட்டி கொடுத்தார்கள். அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று கேட்ட அந்த கொடூரமான அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ துன்பத்தையும் எத்தனையோ அவர் துன்புறுத்தல்களையும் அச்சுறுத்தல்களையும் அவர் தாங்கி கொண்டு தான் அந்த சிலுவையிலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே கூட அவர்கள் கசப்பை தான் ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட உச்சகட்டத்தின் அந்த கசப்புக்கான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து செல்லும்போது கூட அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும்போது இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இங்கே அவர் காடியை அவர் ரிசீவ் பண்ணினார், அதை அவர் வாங்கினார். ஆனால் நாம் இன்னொரு சுவிசேஷத்திலே கூட அதை நாம் பார்க்க முடியும், அவர் அதை குடிக்கவில்லை. அதுபோன்ற கஷ்டமான கசப்பு நிறைந்த உச்சகட்டமான அந்த சூழ்நிலைக்குள்ளாக நாம் செல்லும்போது அந்த சூழ்நிலையை நாம் அக்செப்ட் பண்ணுகிறோம், அதற்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். ஆனால் ஒருபோதும் நாம் அந்த கசப்பு நிறைந்த காடியை குடிக்கிறவர்களாக கசப்பை நாம் கசப்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நாம் ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய முடிவிலே அவர் அந்த கசப்போ யாதொரு விஷயமோ அவருடைய ஆவியை கரைப்படுத்துவதற்கு அவர் ஒப்புக்கொடாமல் பழுதற்றவராக தான் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். எனவே நாமும் அதுபோன்று அந்த கசப்பினால் அது நம்மை பழுதுபடுத்துகிறதற்கு நம்மை இடம் கொடுக்கிறவர்களாக இல்லாமல், அந்த கசப்பை போய் நாம் பருகிறவர்களாக இல்லாமல், அதிலே நாம் பழுதற்றவர்களாக இருந்து அந்த சூழ்நிலைக்குள்ளாக இயேசு கிறிஸ்து அவர் நடந்தது போல நம்முடைய ஆவியை கரைப்படுத்தாமல் நாம் பூரணமாய் பிதாவிடத்திலே ஒப்பு கொடுக்கிறவர்களாக வாழும்படியாகவே நாமும் மாற வேண்டும். எனவே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது கடினத்தன்மையோ கசப்போ நம்மை ஆட்கொண்டு அதனால் நாம் அதில் பழுதுபடுகிறவர்களாக இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை போல முற்றிலும் ஜெயம் பெறுகிறவர்களாக முடிவு பரியந்தம் நிலை நின்று என்னுடைய ஆவியை உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று ஒரு பழுதற்ற பலியாய் தன்னை அவர் ஒப்பு கொடுத்தது போல நாமும் பிதா கொடுத்த அந்த பாத்திரத்திலே பூரணமாய் பருகிறவர்களாக கடந்து வர தேவன் நம் எல்லோருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் தந்த அவருடைய ஜீவனில் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற அந்த பாக்கியத்தை சொன்ன ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து தான் அதை பிரசங்கித்தார். அதே சமயத்தில் முடிவு புரிந்தும் அந்த சாந்த குணத்தை காத்து கொண்டவராக தான் இருந்தார். சாந்த குணம்ன்றதுக்கு அதோடைய மீக்னஸ் அப்படின்றது தன்னால் இந்த காரியத்தை வேறு விதமாக நீ கேட்டது மாதிரி சுயத்தின் வெளிப்பாடாக அந்த காரியத்தை நம் கோவப்பட்டோ அந்த கசப்புனால் ஆட்கொள்ளப்பட்டோ நாம் செயல்பட்டு அந்த காரியத்தை ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும். ஆனால் அது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருந்தாலும் என்னிடத்துல என் கையில் இந்த பவர் இருக்குது, இதை செய்கிறதுக்கு வல்லமை இருக்குது. ஆகிலும் இது தேவன் எனக்கு கொடுத்த பாத்திரமான இது எனக்கு ஆண்டவர் எனக்கு அனுமதிச்ச அந்த சூழ்நிலை. இந்த இடத்துல என்னுடைய வல்லமையை பயன்படுத்தியோ நான் என்னுடைய சுயத்தின் பலனை பயன்படுத்தியோ இந்த சூழ்நிலையை நான் எதிர்கொண்டு அதை நான் என்னுடைய உள்ளே இருக்கிற சுயத்தின் இச்சைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கோ சுயத்தின் என்னெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கோ என்னோடய கோபம் எப்படிலாம் தூண்டப்பட்டு வருதோ அதன்படி நான் செஞ்சு முடிக்கிறதுக்கோ நான் செயல்பட போகிறது கிடையாது. ஆண்டவரே, நான் என்னுடைய எவ்வளோ வல்லமை இருந்தாலும் நான் சாந்த குணமுடையவனாய் அந்த காரியத்தில் அதை செய்யாமல் அதை அப்படி ஏற்றுக்கொண்டு போகிறவனாய் வாழணும் அப்படின்றது அந்த சாந்த குணத்துக்குரிய காரியமாக தான் இங்கே இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பார்க்குறோம். இதே சம்பவத்தை மத்தேயு 26 படிக்கும்போது அவர் சொல்லுவார். மத்தேயு 26
அந்த காதை வெட்டினாங்கன்னு சொல்லி நீ தியானித்தோம். அந்த காதை வெட்டின அந்த பேதுரு காதை வெட்டினதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை இங்கே பார்க்குறோம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயோ அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த வல்லமை இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னா பிதாவாகிய தேவன் 12 லேகியோனுக்கும் மேலான தூதர்களை அனுப்பி மனுஷங்க தேவை கிடையாது, தூதர்களே அனுப்பி இந்த சூழ்நிலையை எனக்கு இந்த சூழ்நிலையிலேருந்து நான் அந்த என்னை தேடி என்னை பிடிக்க வந்த வீரர்களை சந்திக்கிறதுக்கு நான் வரும்பொழுது நான் ஜெபம் பண்ணேன்னா ஆண்டவர் அனுப்ப மாட்டான்னு நீ நினைக்கிறியா? அப்படி கிடையாது. என்ன அடுத்த வருஷம் சொல்கிறாரு, அப்படி செய்வாயானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். இதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு காண்பிக்கிற சாந்த குணத்தின் ஒரு எக்ஸாம்பிள். என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எப்படி பேசினா இந்த சூழ்நிலையை இல்லை ஏதோ ஒரு நபர்கள் மூலமாக வரக்கூடிய தீமையான காரியங்கள் வரும் பொழுது என்னிடத்தில் இருக்கிற மாம்சத்தின் பலனை யூஸ் பண்ணி உலக காரியங்களை பயன்படுத்தி இதை எப்படியெல்லாம் மேற்கொண்டு பிறரை திரும்பியும் காயப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிற எண்ணம் தான் இயல்பாக நம் சுயத்தில் இருக்கிற ஒரு பண்பு. ஆனால் இயேசுவோ அப்படி பண்ணவே இல்லை. திரும்பியும் காயப்படுத்தணும், ஒருத்தன் என்னை பண்ண வந்துட்டானா பழி நான் வாங்கணும், ஒருத்தன் வந்துட்டானா அவன் காதை வெட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மூலமாக வரும்பொழுது அதை வேறு விதமாக அவர் அதை சந்திக்கலை. நீ கேட்ட மாதிரி 2 விதமாக ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவரை போல ஒரு ஆண்டவரை எக்ஸாம்பிளை வச்சு வாழ்கிற எல்லாருக்குமே சாந்த குணமுடையவர்களாய் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் அது நிமித்தம் மனுஷனுக்குரிய பயமோ மனுஷ பயம் கிடையாது. அதுக்கு பேர் அந்த காரியத்தில் ஆண்டவர்கிட்ட தன்னுடைய காரியங்களை ஒப்புவித்து ஏன் பிலாத்துக்கு முன்னாக ஆண்டவர் சொன்னார், பரத்திலிருந்து அந்த அதிகாரம் உனக்கு கொடுக்கலன்னா அந்த அதிகாரம் உனக்கு வராதுன்னு சொன்னார். பரத்திலிருந்து பிதா அனுமதிச்சனால தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சிலுவைக்கு போகிற அந்த பாதைக்குள்ளார போனார். அப்படி ஆண்டவரையே நம்பி வாழுகிற நமக்கு, ஆண்டவரையே எக்ஸாம்பிளாய் அவரே உதாரணமாய் வைத்து வாழுகிற நமக்கோ இப்படிப்பட்ட சாந்த குணம் உடைய ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்படி வாழும் பொழுது தான் ஒருவேளை நான் திரும்பியும் காதை வெட்டுகிறவனாக திரும்பியும் அந்த சூழ்நிலையை சுயத்து நிமித்தம் எதிர்கொள்கிறவனாக இருந்தேன் என்றால் வெளிப்பிரகாரமான ஒரு வெற்றி அடைந்தது போல உலக பார்வையில் நீ செய்தது சரிதான் என்றது போல இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை நான் இழந்திருப்பேன். அதனால தான் சாந்த குணம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அந்த கானான் தேசத்தில் இருக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் உள்ள அந்த வாழ்க்கை, அந்த சமாதானத்திற்கு ஏதுவான வாழ்க்கையை இழந்தவனாக தான் நான் காணப்படுவேன். உலகம் என்றைக்குமே இந்த வாழ்க்கையை பார்த்தா பைத்தியக்காரமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லலாம். ஆனால் அந்த வாழ்க்கையில் சென்றால் சமாதானமற்ற என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் இருப்போம் என்பதை உண்மையை நேசிக்கிற ஒருவனாக தெளிவாக சொல்ல முடியும். இந்த வாழ்க்கையில் நான் திரும்பியும் ஒருத்தனுக்கு இப்படி செஞ்சான்னா திரும்பி அவனுக்கு தீமை செய். நீ அப்போ தான் நீ தீமைக்கு தீமை செஞ்சானா தான் நீ ஒரு கொலோக்கியலாக சொல்லுவாங்கள்ல, நீ இப்படி பேசணுன்னா இப்படியே ஒரு நாக்கு பிடுங்குற மாதிரி 2 வார்த்தை பேசியிருக்கலாமே, நீ இப்படி கேட்குறவனுக்கு தீமை செஞ்சுட்டு வந்திருக்கிறாமே, நல்லவனுக்கு நல்லவனாக இரு, தப்பு இல்லை, தீமை செய்கிறவனுக்கு நீ தீமையை திரும்ப செய்யலாமே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த உலகம். ஆனால் அந்த பாதையில் நம்ம சென்றோம்னா உலகத்தில் வேணால் பாராட்டுகளை பெற்றுடலாம், என் உலகத்தில் நான் தரித்திரனாக தான் இந்த பூமியில் வாழ்ந்திருப்பேன். ஆனால் அதே சமயத்தில் இயேசுவை பின்பற்றுகிறேன்னா எனக்கு நல்லது தீமை செய்கிறவனுக்கும் நான் நன்மை செய்கிற, என்னை காட்டி கொடுத்த அந்த யூதாசையும் நான் என் நண்பன் என்று அழைக்கிற, என்னை பிடிக்க வந்த யாவருக்கும் இவங்களுக்கு எல்லாம் என்னால் தூதர்களை இறக்க முடியும், ஆனால் அதை நான் செய்ய போகிறது கிடையாது என்ற சாந்த குணத்தை தெரிந்து கொள்கிற, அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தாழ்மையாகவே ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து சென்ற அந்த தாழ்மையை தரித்தவனாக நான் வாழ்ந்தேன்னா என் வாழ்க்கையில் எப்பொழுதும் சமாதானம் நிறைந்தவனாய் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தான் இந்த பூமியில் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுக்குரிய வாழ்க்கையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணமாக வாழ்ந்தும் சென்றிருக்கிறபடியால் எனக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கை உண்டு. ஒருவேளை நான் சில அப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் அப்படிப்பட்ட வாய்ப்புகளெல்லாம் இழந்து அநேக சூழ்நிலையில் நான் காதை வெட்டுகிறவனாக நான் மாறி இருந்திருப்பேன்னா இன்று நாம் எல்லோரும் அதை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது இனி உண்மை போல ஒரு சாந்த குணத்தை நான் தெரிந்து கொள்ளணும், தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்கிறவனும், என்னை சபிக்கிறவனை நான் ஆசீர்வதிக்கணும், என்னை யூஸ் பண்ணுறவங்கள நான் என்னை இன்ஸ்பைட்ஃபுல் தோஸ் ஹூ ஸ்பைட்ஃபுல்லி யூசர்ஸ்ன்னு சொல்லி மத்தேயு 5:44 படிக்கும்போது தெரியும். என்னை ஏதாவது ஒரு காரியத்துக்கு என்னை ஏமாற்றி யூஸ் பண்ணிக்கிறவராக இருந்தோம்னா அவனுக்காக நான் ஜெபிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாந்த குணத்தின் ஒரு வாழ்க்கையை தெரிந்தவர்களாய் பூமியை சுதந்திரிக்கிறவர்களாய்
கானான் தேசத்தின் அந்த சமாதானத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நம்ம எல்லோரும் இந்த பூமியில் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வாழ ஆண்டவர் உதவி செய்வார் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். சகோதரர் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். எப்படிப்பட்ட கர்த்தரை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கோம் அப்படின்றத நினைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி உள்ளேருந்து பெருகி வரும். அதாவது இப்படி செய்யின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறவரா இல்லாமல் வாழ்ந்து காமிச்சு இப்படி தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காமிச்சு இப்போது நம்ம வாசித்த பகுதியிலையும் கூட செட் எக்ஸாம்பிள், அதை எவ்வளோ அழகான ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணி நம்ம முன்னாடி வச்சுட்டு போயிருக்காரு. இப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லி தேவனுடைய அந்த சித்தத்தை அறிகிறதுல, பிதாவோட சித்தத்தை அறிகிறதுல அநேகர் எந்த இடங்கள்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன், ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய போகிறேன், இது கர்த்தரோட சித்தமா அப்படின்னு சொல்லி கேட்குற அநேகரை நம்மளுமே அநேக நேரங்கள் அப்படி இருப்போம். ஆனால் இங்கே கர்த்தர் வந்துட்டு ஒரு சூழ்நிலை, ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, ஆண்டவரே இது உங்கள்கிட்ட இருந்து வந்துச்சா அப்படின்றத தெரிஞ்சுக்கொண்டு அதில் நிலச்சி நிற்கிற அந்த ஒரு விஷயம். அதில் தானாக அவருக்கு சகோதரர்கள் எடுத்து காமிச்சது மாதிரியும் கூட அவர் தேவன் அனுமதிச்சிருந்தா இங்கே தேவன் தான் இங்கேருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும், நானாக வெளியே வந்துடக்கூடாது. அதுக்கு எனக்கு அநேக ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஈவன் என் பக்கத்தில் இருக்கவங்க அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணாலும் அதை நான் அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நான் தேவனை சார்ந்தே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே நம்ம படித்த எல்லாமே. அதில் தேவன் வந்துட்டு அந்த நான் அநேக நேரம் அந்த காட்டி கொடுத்த யூதாஸை பற்றி நான் யோசிக்கிறது உண்டு. எவ்வளவு அன்பாக அவன்கிட்ட சொன்னார். அந்த இந்த கரெக்டாக இதே சுச்சுவேஷனில் தான் எல்லாரையும் பார்க்குறாரு. ஒன்று அவங்ககிட்ட போய் கேட்குறாரு, யாரப்பா நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு. ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன், யூதர்கள் எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்களா, அந்த கூட்டத்தில் இயேசு தனியாக கண்டுபிடிக்க முடியாது, அதனால தான் அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி. யூதாஸும் அங்கே இருந்தார். யூதாஸ்னாலையும் இயேசு வந்துட்டு இனங்கண்டு இவர் தான் இயேசுன்னு சொல்லி அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை இவர் சொல்லும்போது கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டா அவர் முத்தம் கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்படி இனம் காண முடியாதப்ப வேறு யார் மேலேயும், என்னுடைய சீஷர்கள் மேலே யார் மேலேயும் அவங்க கை போட்டக்கூடாதுன்னு இவர் முன்னாடி போய், யாரை தேடுறீங்க நீங்கள், நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன தேடுறேன்னா இவங்க எல்லாரும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த தைரியம். ஏன்னா தேவன் இதை அனுமதிச்சிட்டாரு, இது நடந்துரும்னு எனக்கு தெரியும், நானும் அதை எதிர்த்து நிற்க போகிறதில்ல. இவர்களை என்னோடய சீஷர்களை பாதுகாக்கிற அந்த முயற்சியாக இருக்கட்டும். கடைசி நேரத்துலையும் அதை எவ்வளோ அன்பான ஒரு வார்த்தையை அந்த காட்டி கொடுத்த யூதாஸ்ட்ட சொன்ன ஒரு வார்த்தை, ஸ்நேகிதனே முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்குற குருவை காட்டி கொடுக்குறாயான்னு கேட்குற அந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. ஸ்நேகிதனை உண்மையிலே நான் உன்னை நேசிக்கிறேன், உளமாற உன்னை நான் நேசிக்கிறேன், ஆனால் நீ இப்போ என்ன பண்ணுறேன்னு கொஞ்சம் யோசி. முத்தம் நீ கொடுக்கும்போது சுற்றி இருக்க எல்லாரும் வந்துட்டு நீ என்னை நேசிக்கிறேன்னு தான் நினைப்பாங்க, ஆனால் நீ உண்மையிலே என்ன பண்ணுறன்றதை யோசி. உன்னோட நேசம் காட்டுற மாதிரி நீ என்னை காட்டி கொடுக்குற, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை விட்டு வெளியே போகிற, அகென்ஸ்டாக யாரோட நீ கை கொடுத்துருக்க, தேவனால் அனுப்பப்பட்ட மகனுக்கு எதிராக செயல்படுறவங்களோட நீ கை கோத்துருக்க, அப்போது சபைக்கு எதிராக நீ செயல்படுறன்றதெல்லாம் கொஞ்சம் யோசி அப்படின்னு உணர்த்துறதுக்கான, வெளியிருந்து பார்க்கும்போது அது கடினமான வார்த்தையாக இருந்திருக்கலாம். ஆனால் அவ்வளோ அழகாக தேவன் வந்துட்டு அவனையும் கடைசி நிமிஷத்துலையாவது ரச்சித்திர முடியுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கும் ட்ரை பண்ணார். இவ்வளோ விஷயங்கள் அவர் வச்சதுக்கு அப்புறமேட்டும் அவன் அதை எடுத்துக்கல, அவன் அதை புரிஞ்சுக்கலன்னு ஒன்றே தான் வேதம் அவனை பற்றி இப்படி சொல்லுது, கேட்டின் மகன் தானாய் கெட்டு போனான்னு சொல்லி. அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு மோசமான இடத்துக்கு போயிடக்கூடாது. எனக்கு அந்த கடைசி செகண்டில் வரையும் கூட தேவனுடைய அன்பு வந்துட்டு எல்லா மனுஷனையும் மனம் திரும்பிடுன்னு சொல்லி ஏவிக்கிட்டே இருக்குது. அது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் மூலமாக கூட அந்த வார்த்தைகள் வரலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது நான் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் செட் பண்ணி வச்சுட்டு போனார். தேவன் கொடுத்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் போகிறேன்னா, என்னுடைய குடும்பத்தையோ என்னுடைய மற்றவங்களோ அதுக்கு அகென்ஸ்டாக வந்தால் கூட இல்லை நான் இங்கே தான் இருக்க போகிறேன், அந்த சூழ்நிலைக்குள்ளே தான் இருக்க போகிறேன்ற ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன்னா, அந்த சூழ்நிலையில் கொண்டாடுறவங்க கூட அவங்களும் ரட்சிக்கப்படணுன்ற இடத்துல நான் செயல்படுறேன்னா, இந்த கேள்வியெல்லாம் எனக்கு இருக்குது. இது நம்ம அந்த கிறிஸ்தவ ஜீவியம் வந்துட்டு ஒரு பாக்கியமான ஜீவியம். அந்த இது வந்துட்டு ஒரே நாளில் அந்த கோபம் இதெல்லாமே வந்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன், இந்த பாடு வந்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிற வரை கூட இருக்குது அப்படின்னு சொல்லி கொரிந்தியரில் எழுதுவார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம். அவர் அழகாக இங்கே சொல்லுவார், இந்த பாடு வந்துட்டு இருக்குது, ஆனால் இது பாடம் இல்லை, தேவன் என் கூட இருக்காருன்னும் போது நான் அப்படி தான் அநேக நேரம் யோசிப்பேன். என் தேவன் என் கூட இருக்கார், என் பிதா என்னோட இருக்கார், அவருக்கு என்ன நடக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியணும் போது தான் அந்த ஒரு உணர்வு இருக்கும்போது இதெல்லாம் ஜெய கம்பீரமாகவே நடந்து போகும். 2 கொரிந்தியர் 5ல் பூமிக்குரிய கூடாரமாகிய, நம்ம உடம்பை பற்றி தான் சொல்லுவார், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து
நம்முடைய பரம வாசஸ்தலத்திலே தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கும். இந்த கூடாரத்தில் நான் இருக்க வரை, இந்த உடம்புல நான் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி அநேக சூழ்நிலைகள் வரும்போது எனக்குள்ள ஒரு போராட்டம் வருது. என்னோடய பட்டயத்தை நான் எடுத்துடலாமா, வெட்டிடலாமா, நான் யாருன்றதை இங்கே காமிச்சிடலாமான்ற இந்த போராட்டம், அந்த சுயம் எனக்கு கூட போராடிக்கிட்டே தான் இருக்குது. இதுலேருந்து நான் வெளியே வந்துடணுன்ற தவிக்கிறேன். அந்த தவிப்பு எனக்கு மொதல் இருக்கான்றதை நான் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார். சொல்லும்போது அது அநேக விஷயங்கள் அதில் இருக்குது. இந்த கூடாரத்தில் நாம் 4வது வசனம், இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல், அந்த சூழ்நிலையை விட்டு நான் வெளியே போயிடணும், இந்த சூழ்நிலையே எனக்கு வேண்டாம் அப்படின்றத நான் விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். மரணமானது, எனக்குள்ளே வர அந்த மரணம் ஜீவனால் விழுங்கப்படணும், ஜீவனால் ஜெயிக்கப்படணும். அந்த தேவன் எனக்கு கொடுக்குற அந்த நன்மையால் அது ஜெயிக்கப்படணும். அந்த மரணம் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்றதுல நம்ம கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். தேவனாக அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும்போது தான் அதுலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்றதெல்லாம் அது பயங்கர ஜெயமாகவே மாறிச்சு. இயேசு கிறிஸ்து எங்கேயுமே அங்கே உணர்ச்சி வசப்படலை. நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் இந்த சிலுவையிலேருந்து இறங்கிவான்னு சொல்லும் போதும் கூட அவர் அதை ப்ரூவ் பண்ணணும்னு நான் விருப்பப்படலை. ஆனால் ஜெயமாய் அந்த 3வது நாளில் எழும்பி வரும்போது இன்றைக்கி வரையே அவர் ஜீவனுள்ளவராக தேவன் அவரை வச்சிருக்கிற மாதிரி தான் நம்மளையும் இயேசு கிறிஸ்துவை எப்படி நேசிச்சாரோ பிதா, அதே மாதிரியே தான் நம்ம ஒவ்வொருவரையும் பிதா நேசிக்கிறாரு. அதனால் அந்த ஜெயத்தை அவர் கொடுக்க அவர் விருப்பமாக இருக்கார். இயேசுவும் நம்ம அந்த பாதையில் நடந்து வர அவ்வளோ விருப்பமாக இருக்கார். இப்போ என்னுடைய சுயமும் நானும் மட்டும்தான் அதை டிசைட் பண்ணணும். நான் அப்படிப்பட்டவனா இல்லாமல், அந்த பட்டயத்தை எடுக்கிறவனா இல்லாமல், பிதாவோட விருப்பத்தை தெரிஞ்சு அந்த சூழ்நிலையில் நான் நினச்சிருந்து பிதா எனக்கு ஜெயம் தரும்போது ஜெயமாக எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நான் வெளியே வரணும்னு விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகோதரன் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நமக்கு கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ணுறது, இன்னொன்று தன் சொந்த பட்டயத்தை உருவது, இது ரெண்டுமே நிறைய சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் போது அது தேவன் நமக்கு கொடுத்தது தான் அப்படின்னு விசுவாசிச்சு தேவனுடைய ஆள்கையின் மேலேயும் அன்பு மேலேயும் நம்பிக்கை இல்லாத இருக்கிறப்ப, நான் ஒரு சிறிய வளர்ந்து வர்ற கிறிஸ்தவனாக இருந்தபோது சண்டை போடுகிறவனாகவும் நேராக எதிர்த்து பேசுகிறவனாக இருந்தேன். ஆனால் கொஞ்சம் தேறினது போதோ அந்த பழக்கங்கள்லாம் விட்டுட்டேன். ஆனாலும் புதுசாக நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே, என் இதயத்துக்குள்ளே தோன்றதை நான் பார்த்துருக்கேன். அதில் 2 சுயமான விஷயங்கள் எனக்கு ரொம்பவே ஒரு தடங்களாக இருந்திருக்கு. ஒன்று, என் சுய அறிவை நம்புவது. ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நடக்கும்போது என்னுடைய அறிவில் அது என்ன எட்டுச்சோ அதையே யோசித்து சிந்தித்து அதுக்குள்ளேயே போய் அதில் தேவனுடைய ஆள்கையும் அவருடைய அன்பையும் நான் மறந்து, அப்போ இது இப்படி தான் முடியும்னு நானே ஒரு தீர்மானத்துக்குள்ளே போய் அந்த சூழ்நிலையில் ஒரு அன்பற்றவனாக நான் மாறி போகிறத நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். அதில் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்காதவனாகவும், தேவனுடைய அன்புக்கு இடம் கொடுக்காதவனும், அவரோட ஆள்கை இது எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்கு எதுவாக மாற்றணும்னு விசுவாசிக்காதவனும் இருந்து இந்த சூழ்நிலையை நான் ஒரு பிரோஜனம் இல்லாததாக மாற்றி போடுகிறத பார்த்துருக்கேன். ஆனாலும் அவரோட ஆள்கையை நம்பும் போதும், அவருடைய விசுவாசத்தின் ஜெயத்துக்காக காத்திருக்கும் போதும் அது எவ்வளவு ஒரு ஆத்ம பலனாகவும் வெற்றியாகவும் மாறுறதையும் தேவன் ருசிக்க உதவி செய்திருக்கிறார். இன்னொன்று, மெதுவாய் முறுமுறுக்கிறது. அது நேராக மற்றவர்களுக்கு முன்பாக அல்ல, என் இருதயத்திலேயே நான் தேவன்ட்டே இது ஒரு அநியாயமாக படுகிறது, தேவனே எனக்கு இவ்வளோ அநியாயம் எதுக்கு நடக்கணும் அப்படின்னு நான் கேட்குறது உண்டு. இல்லாட்டி என்னுடைய அறிவே எனக்கு கடந்து கொள்கிறது உண்டு, நான் இன்னும் கொஞ்சம் ஞானவானாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை என்றால் அது யார் மூலமாக வருதோ அவங்கள குறித்து குறை பேசுகிற ஒரு முறுமுறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது உண்டு. ஆனால் அந்த முறுமுறுப்பு நான் நிறைய நேரங்களில் பெரிய பாவமாக நான் உணர்ந்ததில்லை. அது என் சுயத்திலேருந்து வருகிறது என்றதையும் நான் அப்படி அவ்வளோ அறிவில்லாமல் தான் இருந்தேன். ஆனாலும் பழைய ஏற்பாடே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது நான் அப்புறமா தான் உணர்ந்தேன். கொஞ்ச நேரத்தில் முடிக்க வேண்டிய கானான் தேசத்தை அவங்க 40 வருஷம் முறுமுறுத்து சுற்றி நடந்தார்கள். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பவுல் ஒன்று எழுதுவார், எல்லாவற்றையும் முறுமுறுப்பும் தர்க்கிப்பும் இல்லாமல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுவார். அது பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் இருக்குது, 16வது வசனம். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள 15வது வசனத்தில் எழுதியிருப்பார், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் அப்படின்னு எழுதியிருப்பார். அப்படி ஒரு முறுமுறுக்கிறவனாக இருந்தால் நான் ஒரு கோணலும் மாறுபாடான சந்ததியை நோக்கி நான் செல்கிற ஒரு பயணத்தில் போகிறவனாக இருக்குங்கிறது இந்த வசனத்தை படித்தவொடனே தான் எனக்கு ரொம்பவே உணர்த்துதலாக இருந்தது. அதற்கப்புறம் அதை நான் சரி செய்ய நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே என் சுயம் அது நிறைய நேரங்களில் நிறைய கேள்விகளும் தேவனுடைய ஒரு முழுமையான அன்பையும் ஆளுகையும் விசுவாசிக்காத ஒரு இடத்துல இருந்திருக்கு. ஆனாலும் தேவன் தாமே கிருபையாய் மட்டுமாய் நடத்தி வருகிறார். அந்த பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் போராடத்தக்கதாய் ஒரு ஜெயத்தையும் பலத்தையும் இன்னும் தந்து நடத்துகிறார். இனிமேலும் அப்படி நடத்தி ஒரு நல்ல தேவனையே நம்பி அவர் கொடுக்குற பாத்திரத்தை எந்த முறுமுறுப்பு இல்லாமல் பருகி பானம் பண்ணுகிற ஒரு நல்ல ஜீவியத்தை தருவார்னு விசுவாசிக்கிறேன். சபைக்கு அதை கொடுப்பார் நான் நம்புகிறேன். ஆமென். நான் கேட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன்.
தேவன் அதனதின் காலத்திலே ஏற்ற வார்த்தைகளை தந்து நம்ம அவர் ஒன்றை கட்டுகிறார், பாதுகாக்கிறார். அது போன்ற ஒரு இக்காலத்துக்குரிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான் நம்ம கேட்டோம். இந்த உலகத்திலே அக்ரமம் மிகுதியாகிறதுனாலே அன்பு தணிந்து போகும் என்று சொல்வதெல்லாம் அது வெறும் அக்ரமம் என்று சொல்வதல்ல, துன்பத்தோடு வருகின்ற ஒரு அக்ரமம் தான். வேதனை, துன்பம் என்று எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் அக்கிரமம் தோன்றிவிடுகிறது. அந்த அக்கிரமம் என்று சொல்வது நானும் செய்வதே இல்லை என்று எல்லோரும் ஈஸியாக சொல்லிவிடலாம். நான் அக்கிரமக்காரனா, எங்கள் வீட்டாரை கேட்டு பாருங்கள் அல்லது அவரை கேட்டு பாருங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். நானெல்லாம் அக்கிரமம் செய்கிறவனே இல்லை என்றும் சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் ஏன் அப்படி இன்னும் அடுத்த பகுதியை எழுதி வைத்திருக்கிறது? அக்கிரமம் மிகுதியாகிறதுனாலே அன்பு தணிந்து போகும். அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அன்பு தணிந்ததா? எஸ், அது வேறு விஷயம். நான் அக்கிரமக்காரனை இல்லையே என்று சொல்வத காரியம் உங்களை செக் பண்ணுவதற்குத்தான் அடுத்த பக்கத்திலேயே அந்த வசனத்தை உரைகளாக வைத்திருக்கிறார். எது அக்கிரமம்? சூழ்நிலை நேரத்திலே இவர் லூசிங் த லவ், அன்பை இழக்கிற ஒரு பகுதி, சிநேகத்தை இழக்கிற ஒரு பகுதி, பகை உருவாகிற பகுதி, ஆத்திரங்கள், இப்பொழுது கேட்டதை போல் முறுமுறுப்புகள், தர்க்கங்கள் இதெல்லாம் வந்துவிட்டது என்று சொன்னாலே சூழ்நிலையிலோடு உங்களுக்கு அக்கிரமம் வந்தது என்பதுதான். ஒரு விதையை குறித்து ஆண்டவர் சொல்வார், அந்த முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதை என்று சொல்வது இந்த லௌகீக கவலை, அதைத்தான் அவர் சொல்கிறார். அதுதான் கனி கொடுக்க முடியாதபடி அந்த முற்கள் நெருக்கி போட்டு விட்டது. லௌகீக கவலையோ, உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கமோ, பணத்தின் மீது கொண்ட மோகமோ, ஏதோ ஒரு காரணத்தை வைத்து ஏற்படுகின்ற ஒரு நெருக்கமான ஒரு நேரங்கள் வரும்பொழுது அவர்களிடத்தில் உள்ள கனி கொடுக்கிற நேரம், அன்பு பாராட்டுகின்ற நேரம், அன்பு காட்டுகிறவர்களுக்கே அன்பு காட்டுவதல்ல, அன்பு காட்டாதவர்களுக்கும் அன்பு செய்யாதவர்களுக்கும் அன்பு செய்கிற ஒரு நேரம் வருவது முடியாதபடி அது அவர்களை நெருக்கி போட்டு விடுகிறது. எனவே எப்போதுமே நம்மை சோதித்து பார்க்க வேண்டிய இடம் என்னவென்று சொன்னால், நான் ஒன்றும் அக்கிரமக்காரன் இல்லை என்று சும்மா சொல்லிவிட்டு போய்விடாதீர்கள். நீங்கள் அக்கிரமக்காரர் என்று சொல்வதற்கு உங்கள் பக்கத்தில் சுற்றி உள்ள வெளிச்சத்தை பாருங்கள். அது இருளாக இருக்கிறதே, அந்த சூழ்நிலை நிமித்தம் நான் அக்கிரமக்காரன் இல்லை, அக்கிரமக்காரன் என்று சொல்கின்ற பகுதியை வைத்து அவங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். பாருங்கள், அன்பு தணிந்து போய்விட்டது. அங்கே அன்பு இல்லை, உங்களிடத்தில் அன்பு குறைந்து விட்டது. ஆகவே அக்கிரமம் மிகுதியாகிறது என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்வதற்கும், சோதனைகள் உண்டு என்று சொல்லுவதற்கும் உள்ள எத்தனையோ சூழ்நிலைகள் வருகின்றது. அதுபோன்று அந்த நேரங்களிலே வெதர் மை லவ் க்ரோஸ் கோல்டு, என்னுடைய கோல்டு, என்னுடைய அன்பு அப்படி கோல்டாகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கோல்டாகி மாறுகிறதா, அதை தணிந்து போகும் என்று சொல்வதை ஆங்கிலத்தில் க்ரோயிங் கோல்டு என்று எழுதியிருக்கிறது. க்ரோயிங் கோல்டு என்றால் என்ன அர்த்தம்? சடார் என்று அது ஐஸ் மாதிரி மாறுவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாகி அந்த சூடான அன்பு வெதுவெதுப்பாய் மாறி, அந்த வெதுவெதுப்பான அன்பு இன்னும் கொஞ்சம் குளிர்ந்து, பரவாயில்லை கொஞ்சம் கொஞ்சம் சுடுது என்று எண்ணிக்கொண்டிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகி குறைந்து கடைசியில் இட் பிகம்ஸ் கோல்டு. அப்படி ஜில்லென்று ஆய்வதை போல் அவருடைய அன்பற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்று சொல்வது, கிறிஸ்தவத்திற்கு நீங்கள் போடுகிற மார்க் எவ்வளவு என்று தெரியுமா? 0, 0. ஒரு மனுஷன் தேவனாயே கர்த்தரை முழு இதயத்தோடு அன்பு பாராட்ட வேண்டும் என்று சொல்வதெல்லாம் பேர்னிங் 100% அந்த இருதயம் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிற ஒரு இருதயமாய் கொழுந்து விட்டு எறிவது தான். அங்கிருந்து தொடங்குவது தான் நீங்கள் இரண்டாவது கற்பனையும் அதே அன்பு தான். வாழ்கின்ற பூமியிலே உங்களுடைய கணவன், மனைவி, உற்றார், உறவினர், எதிர் வீட்டார், ஆஃபீஸ், அலுவலகம், வெளியூர் போவது, எங்கேயோ சுற்றி நிற்கக்கூடிய அந்த உலகத்தை தான் ஒன்னதர் ஒருவருக்கு ஒருவர் என்று எழுதியிருக்கிறது. இயேசு இந்த பூமியிலே வந்த பொழுது எப்படி எழுதியிருக்கிறது என்று சொன்னால், இந்த பிதாவுடைய தன்னுடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை இவ்வளவாய் தந்தள்ளி உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறதே. எது உலகம்? உலகம் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் என்ன சிங்கப்பூர் சென்றாரா, அமெரிக்கா சென்றாரா, பக்கத்தில் கிரேக்க சாஸ்திரிகள் கூட வந்தார்கள். கிரேக்க சாஸ்திரிகள் இடத்திற்கு திரும்பி அவர் போனாரா? போகவில்லை. கலிலேயா கடற்கரை ஓரத்திலே தான் அவர் இருந்தார். அவருக்கு பெயரே நாசரேத்தூரான் என்று தானே அவருக்கு பெயர்.
ஊரை விட்டு அவர் போனதாக இல்லையே. பெத்தானியாவிலிருந்து அவர் எருசலேமுக்கு பயணமானார் என்று எழுதியிருக்கிறது அல்லாமல் எல்லாம் அந்த சர்க்கிளுக்குள்ளே தான் இருக்கிறதானே. பின்பு எப்படி உலகத்திற்கு போனார்? வேர் யூ ஆர் லிவிங், எங்கே வாழ்கிறீர்களோ அதுதான் உலகம். நீங்கள் வெளியே இருக்க ஒரு எதவன் எனக்கு பிறன் என்று கேட்டால், நீ பாதிலே நீ போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நடிபட்டு கிடக்கிறான் பார், மீட்டிங்கே நேரமானாலும் பரவாயில்லை, மற்றவர்களெல்லாம் போய்விட்டார்கள், மீட்டிங் போய்விட்டார்கள். இவனும் அந்த சமாரியன் அவளை அந்த காயங்களை கழுவி அதை அவனை சத்திரத்திலே சேர்த்து கழுதில் அமர்த்தி அவனுடைய செலவினங்களை கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு அவன் செய்தானே பாருங்கள். யார் வழி எனக்கு பிறன் என்று இப்பொழுது நீயே சொல் என்று அவர் ஆண்டவர் கேட்டபொழுது, அவன்தான் அது சமாரியன், அவன்தான் எனக்கு பிறன், அவனை சந்திக்கிறேன்னு பாருங்கள். அவனை சந்திக்கிற நேரம் வருகிறது, அவன்தான் பிறன். எது உலகம்? நீ இருக்கிற இடம்தான் உலகம். உங்கள் தாய் தகப்பன் தான் உலகம். நீங்கள் வாழ்கின்ற தெரு தான் உலகம். நீங்கள் வேலை செய்கின்ற ஒரு ஆஃபீஸ் தான் அது உலகம். நீங்கள் வருகின்ற ஒரு சபை தான் உலகம். நீங்கள் வந்து தேவன் தந்திருக்கிற ஒரு எல்லையான கிறிஸ்தவ சபையை, அதுதான் உங்களுக்கென்று தேவன் தந்த ஒரு உலகம். உன்னுடைய அப்பா அம்மா உலகம். உங்கள் அப்பா தச்சராக இருந்தால் என்ன, கொல்லராக இருந்தால் என்ன, அல்லது அவர் ஆர்டினரி கிளார்க்காக இருந்தால் என்ன, இயேசுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டென்று இல்லை. திஸ் இஸ் மை வேர்ல்டு, இதுதான் என்னுடைய உலகம். பிதாவே, நீர் என்னை உலகத்திற்கு அனுப்பினதே போலவே இவர்களையும் உலகத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இக்காலத்து பிரசங்க என்ன கேட்பார்கள்? அப்படியா, என்னை உலகத்தில் அனுப்புகிறீரா? உடனே எனக்கு அமெரிக்காவை டிக்கெட் எடுத்து தாரும், ஜெர்மனிக்கு டிக்கெட் எடுத்தார், நான் பறந்து போய் உலகத்துக்கு போயினேன் என்று சொல்வதா? ஜீவகாலம் எல்லாம் இயேசு இருந்ததெல்லாம் பிதா அவருக்கு தந்த எல்லையில் தான் இருந்தார். தேட் இஸ் த வேர்ல்டு, உலகம். யூ நோ தேட்? உங்களுக்கு தரப்பட்ட உலகம் என்று சொல்வது நீங்கள் அனுப்பப்பட்ட இடம் இருக்கிறது. ஒரு கணவன் அவன் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறான் சகோதரி, தேட் இஸ் த வேர்ல்டு, அது உலகம். உங்கள் மனைவி உங்களிடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறாள், சி இஸ் த வேர்ல்டு. உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் உங்களுக்கு தரப்பட்ட குழந்தைகள், திஸ் இஸ் மை வேர்ல்டு, இது என்னுடைய உலகம். எதிர் வீட்டுக்காரன் எப்பொழுது பார்த்தாலும் சண்டை போடுகிறான் இருக்கிறான், தேட் இஸ் ரைட், தேட் இஸ் த வேர்ல்டு ஃபார் யூ, அது எனக்கு தந்த உலகம். இப்படி நீங்கள் உங்களுடைய உலகம் என்று வருகின்ற அந்த உலகத்தை லவ்தம் அவருடைய நேசிங்கள் என்பது தான் நம்ம பூமியிலே அவர் வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே வைத்திருக்கிற இந்த கொஞ்ச காலத்திலே சோதிக்கப்படுவதெல்லாம் த லவ், அன்பு தான். எப்பொழுது அந்த அன்பு சோதிக்கப்படும்? துன்பங்கள், வியாகுலங்கள், சூழ்நிலைகள், தாறுமாறான நேரங்கள், கூடவே இருக்கக்கூடிய ஒரு சீசன், துரோகியாக மாறுகின்ற ஒரு நேரம், அல்லது அவர் ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் அனுப்புகிற அந்த விரோதிகளை வந்து அனுப்புகின்ற நேரம், தீவட்டிலே பிடித்து கொண்டு திருடனை தேடுவதை போல் வந்த ஒரு நேரம், அவ்விதமாய் பெரிய அந்த ஒரு சூழ்நிலை என்று ஒன்று வருகிறதே பாருங்கள். அந்த நேரத்தில் தான் நடக்கிறது என்னவென்று சொன்னால், அக்கிரமம் மிகுதியாகிறது. என்ன அக்கிரமம்? லவ் க்ரோஸ் கோல்டு. கொஞ்சம் கொஞ்சமாய் அன்பு தணிகிறது. தட் இஸ் சேலஞ்ச். இன்னும் அது ஒரு பெரிய ஒரு சவால். நீங்கள் எதிர்கொண்டு வாழ்கின்ற, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் உலகத்தை ஜெயுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், இது என்னோட கிரேட் சேலஞ்ச். உலகத்தை ஜெயிப்பதற்கென்ற நாம் அலெக்சாண்டர் போலவே நாம் குதிரை எடுத்து கொண்டு போய் ஜெயிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நோ, ஐ சென்ட் இட் டு த வேர்ல்டு, உலகத்தில் அனுப்பியிருக்கிறேன். லவ் தம், அவளை நேசிக்க வேண்டும். அவர்களை அன்பு தனிந்து போகக்கூடாது, தனிந்து போகாமல் பாதுகாக்க வேண்டும். அதுதான் முக்கியமே இல்லாமல் அங்கே அக்கிரமம், நீங்கள் சூழ்நிலைகள் கடினமாய் ஆக 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 உங்களுக்கு வருகின்ற அக்கிரமம் என்னவாக மாறிவிடுகிறது? நீங்களோ அன்பிலே குறைந்து போய்விடுகிறீர்கள் என்பதுதான். ஆகவே இந்த காலத்திலே நாம் இப்படி ஒரு தியானத்தை நாம் பார்ப்பது இக்காலத்திற்கு உரிய முக்கியமான ஒரு செய்தி. எல்லா இடங்களிலேயும் சூழ்நிலைகளினாலே அக்கிரமம் பெருகி அவர்கள் வெறுப்பையும் விரோதத்தையும் துரோகத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். நாமோ எக்காலத்தும் அந்த 2 பிரமாணங்கள், எல்லா வேத வாக்கியங்களும் இந்த 2 பிரமாணங்கள் அடங்கியிருக்கிறதே. லவ் காட், தேவனை நேசிப்பது, அண்ட் லவ் ஒன் another, ஒருவரை நேசிப்பது. இந்த ஒருவருக்கு நேசிக்கிற இந்த உலகத்தில் வருகின்ற துன்பத்தின் நிமித்தம், ஓ தேவனை ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்காத ஒரு மனுஷன், அவன் தேவனை அன்பு கூறுகிறவன், அவன் அன்பை சந்தேகிக்காதவன், ஒரு நாளும் அன்பை கேள்வி கேட்காதவன். ஐயாஸ்க்கு நான் கேட்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ 56 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது, ஒரு நாள் கூட ஏன் ஆண்டவரே இப்படி நடந்தது,
ஏன் இப்படி செய்தீர்? என் மீது உமக்கு அன்பு இல்லையோ என்று நான் கேட்க துணிந்ததே இல்லை, கேட்டதும் இல்லை, கேட்க துணிந்ததும் இல்லை. ஏனென்றால் ஐ நோ தட் காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே, அன்பான தெய்வம் இயேசுவே என்னை எப்படி படித்தீர்கள்? அன்பாகவே இருக்கின்றீர். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறார் அவர்? அன்பாகவே இருக்கிறார். தேட் இஸ் அ ரிமார்க்கபிள் சிங்கிங். அது போல் உள்ள நீங்கள் உங்களையும் பார்த்து அவர் அன்பாகவே தான் எப்போதும் இருக்கிறார். ஹீ நெவர், அவர் எந்த விதத்திலையும் அவர் அன்பு குறைந்து போனதில்லை என்று இருக்கிறதே. தேட்ஸ் த கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வதெல்லாம் அதுதான். ஆகவே இயேசுக்கு நடந்த ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை வைத்து தான் இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுது எஸ் அ சேலஞ்ச் தேர். நம்ம எல்லோருக்கும் ஒரு சவால் உண்டாகி விடுகிறது. அது என்ன சவால்? அக்ரமம் அங்கே உண்டாகி விடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் அக்ரமம் உண்டாகி விடக்கூடாது. ஏன் உண்டாகிறது? துன்பங்கள் பெருக 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 கசப்பும் வேதனையுமா, அந்த பையன் இப்படி செய்யவிட்டான், இவன் இப்படி ஐயோ இவன் இது நடந்து விட்டது, அது நடந்து விட்டது, சொந்த குடும்பம், தன் சொந்த சீசர்கள் எல்லாவற்றையும் அவன் அந்த அக்கிரமத்தின் மிகுதினாலே அடுத்த பகுதியில் அன்பு சரிய தொடங்கிவிட்டது. அந்த சூழ்நிலையில் நிமித்தம் அன்பு அவன் தனிந்து போவது என்பது சரிதானா? உங்களுடைய ஒரிஜினல் நீங்கள் பெற்றிருக்க வேண்டிய அந்த ஒரு 1000 கோடி ரூபாயிலே 1 கோடி ரூபாய் இந்த சூழ்நிலையில் இழக்கலாமா? அதை நான் எப்படி இழந்து போக நான் முடியும்? ஐ சுட் நாட் லூஸ் தேன். அதை இழந்து விடக்கூடாது. ஆகவே இயேசு கிறிஸ்துக்கு அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் சென்ற தொடங்கி நம்ம சில 18ஆம் அதிகாரம் யோவான் 18-19 தியானித்த அந்த பகுதி பீக் டைம், வெரி பீக் டைம் என்று சொன்னால் அது கொடூரமான ஒரு நேரம், உச்சகட்டம், குரூசியல் டைம். அந்த குரூசியல் டயத்தில் how he behaved himself, எப்படி அவர் நடந்து கொண்டார் என்று காண்பது உற்று நோக்குவது நலமல்லவா? வேதம் சொல்கின்றபடி லுக் அண்ட் ஜீசஸ், இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்படி நோக்கி பார்த்தது உண்டாம். ஐ லவ் இட் ஸோ மச். திடீரென்று நான் ஒரு இடத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தாட் வரும்பொழுது ஒரு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கால் உடனே அங்கே வண்டியை நிப்பாட்டி விட்டு அந்த மரத்துக்கடியிலே போய் அந்த கடகடகட என்று நான் எனக்கு பிரகாசித்த ஒரு ரசனத்தை எடுத்து நான் பார்த்தேன். அடேங்கப்பா, என் ஆண்டவர் இப்படி இருந்திருக்கிறார் என்று இன்னும் கொஞ்சம் உற்று நோக்குவதற்கு ஒரு நேரம், ஒரு 10 நிமிடமோ 20 நிமிடமோ அங்கே நான் செலவழித்து ஐ லுக் அண்ட் ஜீசஸ், இயேசு நோக்கி பார்த்து ஐ கெட் த லைட் தேர், ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை நான் பெறுகிறேன். ஐ கெட் எ கிரேட் கம்ஃபர்ட், பெரிய ஆறுதலை பெறுகிறேன். ஐ கெட் எ கிரேட் சேலஞ்ச், பெரிய சவாலை பெறுகிறேன். அல்லேலூயா, இதுவல்லவோ வாழ்க்கை என்று அவ்வளோ ஒரு சவாலை நான் பெற்றுவிட்டு நான் போவது உண்டு. அதுபோல் அவ்வப்பொழுது உள்ள ஒரு சூழ்நிலை மத்தியிலே when you get a sparking word, ஒரு வார்த்தையை நீங்கள் பெறும் பொழுது லுக் அண்ட் ஜீசஸ், அதை இயேசுவை நோக்கி பாருங்கள். எல்லாமே வேத வாக்கியங்களில் இருந்தது என்று சொல்வது, இயேசு சொன்னதை போல் புத்தக சொல் என்னை குறித்து எழுதப்பட்டு இருந்தாலும் he himself was the word, அவரே வார்த்தையானார். அந்த வார்த்தை மாம்சமாய் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எந்த வார்த்தைக்கு எந்த புத்தக சுருளில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அது எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. ஐ டெல் யூ, நான் சொல்கிறேன், எனக்கும் பழைய ஏற்பாட்டில் அநேகம் சம்பவங்கள், அநேக காரியங்கள் எல்லாம் படித்து அதெல்லாம் நான் மகிழ்ந்திருக்கிறேன். தட்ஸ் ரைட். ஆனால் அந்த மகிழ்ச்சியெல்லாம் அதெல்லாம் என்னவென்று சொல்வது, லெமன் ஜூஸ் சாப்பிட்டது போல் இருக்கிற நேரத்தில் புதிய உடன்படிக்கை என்று வந்து வாசிக்க தொடங்கி விட்டார். அதற்கு ஒப்பானதை கொஞ்சம் வாசிக்கலாம் என்று ஆரம்பித்து விட்டால் பூரா ஆரஞ்சு ஜூஸாக இருக்கும். எப்போ லெமன் ஜூஸை விட கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் பெட்டராக தானே இருக்கும். கொஞ்சம் அதில் புளிப்பு இருக்கத்தான் செய்யும். ரெண்டும் நல்லது தான், அதுவும் நல்லது தான், இதுவும் நல்லது தான். பட் இட் இஸ் ஸோ ஸ்வீட் தேர். அவ்வளோ ஒரு இன்பமான ஒரு ஆனந்தமான ஒரு இனிமை இருக்கிறது. ஆகவே அதற்காக எப்பொழுதுமே நம்ம புதிய உடன்படிக்கையில் உள்ள அதைத்தான் பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. பழைய ஏற்பாட்டினுடைய பேஸை உணர்ந்த ஒருவனுக்குத்தான், வெயிலில் இருந்தவனைத்தான் நிழலில் அருமை தரும் என்று அவர்கள் சொல்வார்கள். தீயில் இருக்க சொல்லவில்லை, வெயிலிலே இருப்பதை போல் நல்லவேளை தீயில் இல்லை என்று எண்ணுகின்ற எண்ணம் போல் இருப்பது தான் பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக சத்தியங்கள். தட்ஸ் ரைட். அவை அனைத்தும் கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் கிறிஸ்துவ வாழ்ந்தார், அவர் முழுமையாக அவர் வாழ்ந்தபடியினாலே இந்த நியூ கவர்னன்ட் புதிய உடன்படிக்கை நீங்கள் வரும்பொழுது யூ வில் என்ஜாய் இட். எதை என்ஜாய் பண்ணுவீர்கள்? அது லெமன் ஜூஸ். திஸ் இஸ் லைக் ஆரஞ்ச் ஜூஸ்.
நீ லெமன் ஜூஸே அறியாத மனுஷனுக்கு அவன் தேனையும் அதிகமாக அது மிகுதியான தேனை தின்றவன் கூட கீழே போட்டு மிதித்து விட்டு போவான். அவன் செய்ய மாட்டான். ஏனென்றால் அது ஹி நோஸ் த டிஃபரன்ஸ். அது லெமன் ஜூஸ், திஸ் ஆரஞ்ச் ஜூஸ் என்பதை போல் அறிந்திருப்பான். ஆகவே பழைய ஏற்பாட்டை படிப்பதிலே அந்த நாட்களில் அப்படி தீவிரமாய் படித்த பகுதிகளிலே எத்தனையோ முறை பழைய ஏற்பாடுகளை நான் படித்து நான் கடந்து வந்து ஐ நோ தேட் அது இந்த இன்சிடென்ட் இங்கே இருக்கிறது, அந்த இருக்கிறது, அங்கே இவ்வாறு நடந்தது, இவ்வாறு நடந்தது என்று ஆல்மோஸ்ட் ஒரு 90% கூட தெரியலாம், அல்லது 75% தெரியாமல் இருக்கும், தெரியத்தான் தெரிந்திருக்கிறேன். ஐ லவ் த நீதிமொழிகளை நான் நேசிக்கிறேன், உன்னத பாட்டு புத்தகத்தை நேசிக்கிறேன், பிரசங்கியை நேசிக்கிறேன், அந்த சங்கீத புத்தகங்களை நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் உள்ள அத்தனை பகுதியும் நேசிக்கிறேன். யாத்ராமன் கொள்ளை நான் நேசித்திருக்கிறேன், நாளாகமத்தை நேசித்திருக்கிறேன், ரூத்தை நேசிக்கிறேன், சாமுவேல் புத்தகத்தை நேசிக்கிறேன். திஸ் ஒண்டர்ஃபுல் திங், தட்ஸ் ரைட். ஆனால் லுக் இன்டு ஜீசஸ், நீங்கள் இயேசுவை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னார். இட்ஸ் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஹி லிவ்ட் தேர், வாழ்ந்தார். அந்த வார்த்தையெல்லாம் மாம்சமாய் மாறிவிட்டது. யூ கேன் ஃபாலோ ஜீசஸ் மோர் தேன் த வேர்ட். அவர் வார்த்தையை விட மேலானவராய், வார்த்தை அவருக்குள் வாசமாய் என்று மகிமையை நாங்கள் கண்டோம். அந்த ஜீவ வசனத்தை நாங்கள் தொட்டோம் என்று சொல்வது, எங்கேயாவது வசனத்தை தொட்டோம் என்று சொல்ல இருந்த பைபிளை வேணாலும் தொட்டோம் என்று சொல்வீர்கள். வசனத்தை தொடுவதை அவர் சொன்னார், எல்லோரும் தான் தொடுகிறார்கள். த வேர்ட் ஆஃப் லைஃப், ஜீவனை தொட்டோம், அந்த வாழ்க்கையை நாங்கள் தொட்டோம். we were blessed. we should be like that. இயேசுவை போலவே அவரை போலவே மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது பிரசங்க வருகின்ற யாராயிருந்தாலும் தான் சரிதான். the people who hear it, கேட்பவர்களுக்கு they must touch the life. ஒரு ஜீவனை தொடுதலாக இருக்க வேண்டும். the fiber of life is there. இங்கே கொஞ்சம் ஜீவனை கொடுத்து விட்டு வருவது தான் இந்த ஸ்டேஜுக்குரிய அழகாய் அது இருக்க வேண்டும். இல்லாமல் வெறும் அறிவாய் அது போய்விடக்கூடாது. ஆகவே இக்காலத்திற்குரிய ஒரு பகுதியாய் அன்பு குறைந்து போகும் கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பகுதி, எங்கே பார்த்தாலும் கூக்குரல், எங்கே பார்த்தாலும் சண்டை. இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அமைதியாக இருப்பதை போல் இருந்து சீக்கிரமாய் போக வேண்டும் என்பதை கூட போய் சண்டை போடுவதற்கு தான். அங்கே யாராவது இருக்கும், அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும், அங்கே உள்ள போய் அங்கே போய் சண்டை போட போய்விடுவார்கள், முறுமுறுக்க போயிடுவார்கள், தர்க்கம் செய்வதற்கு போய்விடுவார்கள். போய்கொண்டிருக்கும்போதே தர்க்கம் செய்து கொண்டு போயிருந்த சிஎஸ்ஐ சபையில் இந்த போயிடலாம் பார்க்குறேன். ஏன் நமக்களும் கூட அந்த நாட்களை தர்க்கம் பண்ணி கொண்டு சில சிஸ்டமார்கள் போனதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்படி தர்க்கங்களை வைத்து கொண்டு போகிறார்களே. இட்ஸ் a challenge to the divine love. திவ்ய அன்பிற்கு சேதம் இல்லையா? அந்த திவ்ய அன்பிற்கு ஏற்பட்ட ஒரு சவால் இல்லையா? அதெல்லாம் விளக்குகிறது, கொட்டி கிடக்கிற இந்த சத்தியங்கள்லாம் இந்த யோவான் 18 அதிகாரம் 19ஆம் வசனம். 17ஆம் அதிகாரத்திலே அவர் தன்னுடைய சீசலுக்கு ஜெபம் செய்வார். பிதாவே, இவர்களுக்கு எவ்வளவோ சோதனைகள் வரும், அதிலிருந்து நீர் அவர்களை காத்துக்கொள்ளும், இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் என்று நான் சொல்லவில்லை, தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளும். நானும் நீர் ஒன்றாக இருக்கிறதை போலவே இவர் ஒன்றாக இருக்கட்டும். அது ஒன்று தான் மேலான பாக்கியம். உண்மை இழந்து விட்டால் என்று சொன்னால் வனாந்திரத்தில் விழுந்து, பாலைவனத்தில் விழுந்த புழுவை போல் மாறிவிடுவார்கள். துடித்து செத்து போவார்கள். நீர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். நான் உண்மையிலும் நீர் எண்ணிலும் இருக்கிறதே போல். அல்லேலூயா. இந்த உலகமே பயத்தால் என்ன, நீர் கூட இருந்தால் போதும் என்றெல்லாம் அவர் மனம் குமைந்து அவர் கண்ணீர் வடித்து அதை ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு பிறகுதான் கெத்செமனே தோட்டம் ஆரம்பிக்கிறது. அந்த 18ஆம் அதிகாரத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறது. ஆகவே சூழ்நிலைகள் அப்படி ஒரு திரள் கூட்டம், பரிசேயர்கள் வருகிறார்கள், அங்கே சதுசேயர்கள் வருகிறார்கள், அங்கே வேதபாரர்கள் வருகிறார்கள், அங்கே பிரதான ஆசிரியர் அனுப்பிவிட்டு ஒரு பெரிய கூட்டத்தார் வருகிறார்கள். 1000 பேருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் அவர்கள் 1000 போர் வீரர்கள் ஒரு நபரை பிடிப்பதற்கு ஒரு 1000 பேர் தலைவனான, 100க்கு அதிபதி இல்லை, 1000 பேருக்கு தலைவனான ட்ரூப்ஸ் என்று எழுதியிருக்கிறது. ட்ரூப்ஸ் என்று சொல்லுகிறது 1000 பேருக்கு உள்ள தலைவன். அவன் வருகிறான், பெரும் கூட்டம் வருகிறது, தீவட்டையில் பிடித்து கொண்டு வருகிறார்கள், சோல்ஜர்ஸ் வீரர்கள் வருகிறான். அத்தனை பேரும் ஒரு நபரை பிடிக்க வருகின்ற கிளைமேக்ஸ் டைம். அல்லேலூயா. அதுபோன்று எங்கேயும் நடந்திருக்கக்கூடும். அமலாக்கத்துறை வந்தது, அதை சூழ்ந்து கொண்டு வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ தேடினது என் மனம் சொல்லிக்கொண்டு அல்லாமல் இது போன்ற ஒரு டெரர், பயங்கரமான ஒரு சூழ்நிலை என்று சொல்வதை குருவுக்கு ஏற்பட்ட சூழ்நிலையில் நமக்கு எவ்வளவு ஏற்பட்டு விட்டது. அதிகம் ஏற்படவில்லை, கொஞ்சம் ஏற்படுகிறது. மனுஷனுக்கு நேரிடுகின்ற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை நமக்கு நேரிட்டதில்லை. தேவன் திட்டமிட்டு அனுப்பின சோதனைகளான அல்லாமல் திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்க இடம் கொடுப்பதும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி இல்லையே.
அவர் நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்படுவதற்கு இப்படித்தான் வர வேண்டும். பெருங்கூட்டம் வந்து அவரை குறித்து அந்த 20வது சங்கீதத்தில் என்ன 22 சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன, காண்டாமிருகங்கள் என்னை வளைத்து கொண்டன, பால சிங்கங்கள் என்னை சுற்றி நின்றன. அப்போ அதுபோன்று அவரை சொல்லிக்கொண்டு தான் யார் என்று அவர் சொல்லுவார். நானோ ஒரு புழுவை சுற்றி அவ்வளவு பெய்த்தனமான மிருகங்களும் நின்று கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறீர்களே, அதுவாக உங்களுக்கு ஏற்பட்டது, அதுவாக எனக்கு ஏற்பட்டு விட்டது. உங்களுக்கு நடந்த பெரிய சோகத்தை நீங்கள் வர்ணித்து கொண்டு எனக்கு வந்ததை போல் எவனுக்கும் வந்திருக்காதாப்பா என்று சொல்லிக்கொண்டு தெரிவது சரிதானா? கிறிஸ்டியன் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து சொல்லுவது தான் வெக்கமா இல்லையா? ஒரு கிறிஸ்தவ பெண்மணி சொல்வது வெக்கம் இல்லையா? தன்னுடைய சோதனைக்காக போய் கண்ணீர் ஒரு பெண் வடிக்கிறாள் என்றால், கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆண் இருப்பான் என்றால் அது என்னவென்று சொல்வது? ஹீ இஸ் நாட் எ கிறிஸ்டியன், கிறிஸ்தவன் இல்லை. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று அவர் சொல்லவும், நான் சென்ற பாதையில் நீங்கள் வாருங்கள் என்று சொன்னதும், என்னைப் போலவே நீங்களும் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னதெல்லாம் கேட்பதில்லையோ? கேட்டதெல்லாம் சும்மா வெறும் பேச்சாய் அவர்கள் கேட்டுவிட்டு, சிலுவையை நான் விடேன் என்று பாடிவிட்டு சும்மா அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பது சரிதானா? அதுபோன்று சூழ்நிலையின் மத்தியிலே கண்ணீர் வெடிப்பது எவ்வளவு சேதமானது. ஐ வாண்ட் டு சே தட், நான் சொல்ல விரும்புகிறேன், மனுஷனுக்கு முன்பாக நான் கண்ணீர் வடித்ததில்லை. அஃப்கோர்ஸ் நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே, கெட் அவுட் என்று எங்கள் அப்பா சொன்ன இந்த நாட்களிலே 30 வயதிலே எனக்கு 30 வயது, அப்படி 23 வயதிலே அந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் சூப்பரிண்டென்ட் போஸ்ட் கிடைத்ததை அனுப்ப மாட்டேன் என்று அவர் சொல்லி வைத்து விட்டார். அப்பா அந்த நாட்களிலே 30 வயதோடு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. அந்த நாட்களிலே 22 வயதிலே எனக்கு போஸ்ட் கிடைத்ததே, இப்படி நீங்கள் வெளியே அனுப்பிடுறீங்களே, எனக்கு உலகமே எனக்கு சரியாக தெரியாதே, வெளியே போய் என்று சொல்கிறீர்களே என்று கேட்டபோது, அதெல்லாம் கிடையாது, போய்த்தான் கேட நான் சொல்லிடுவதை கேட்டால் தான் இருக்க வேண்டும், இல்லைன்றால் யூ கோ அவுட் என்று அவர்கள் சொன்ன பொழுது, ஹீ இஸ் எ குட் ஃபாதர், ஹீ இஸ் டிசிப்ளின் ஃபாதர், தட்ஸ் ரைட். அவர் தன்னுடைய ஒரு பாங்கிலே அதை அவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நாட் யுவர் ஃபாதர், உன் அப்பா இல்லை, நான் தான் அனுப்பினேன் என்று சொன்ன அந்த வார்த்தை வருவதற்கு முன்பாக ஐ செட் டியர்ஸ், கண்ணீர் வடித்தேன். நான் எங்கே போவேன்? அந்த குரல் கேட்டேனே இல்லையோ, கண்ணீரை துடைத்து விட்டு வீட்டிற்குள் வந்தேன், தைரியமாய் வந்தேன். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷனுக்கு முன்பாக இனி ஒருபோதும் கண்ணீர் வடிக்கக்கூடாது என்று சொன்னார். அவருடைய குரலை கேட்டு அப்படி மகிழ்ந்து போய், நிச்சயம் ஆண்டவரே, எந்த மனுஷனுக்கு முன்பாக நான் கண்ணீர் வடிக்கப் போவதில்லை என்று நான் சொன்னேன். ஆகவே இது போன்ற கண்ணீர்களெல்லாம் வடித்து கொண்டு இருப்பதெல்லாம் சுயத்தை பாதுகாப்பதற்கு வடிக்கின்ற கண்ணீர் அல்லவோ? உங்களுடைய அன்பற்ற தன்மைக்கு பாராட்டுகின்ற ஒரு கண்ணீர் அல்லவோ? உங்களுடைய அக்கிரமத்தின் மிகுதினாலே அன்பு குறைவதனால் ஏற்படுகின்ற ஒரு கண்ணீர் அல்லவோ? அதுதானே லோக மக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு அன்பற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எஜமானுக்கு ஏற்பட்ட, குருவுக்கு ஏற்பட்ட அவ்வளவு சோதனைகளிலே நமக்கு கொஞ்சம் சோதனை தான் உண்டு. பவுல் என்னவென்று சொல்லுவார்? கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் ஒப்பிட்டு 1ஆம் அதிகாரத்தில் அவர் ஒப்பிட்டு அவர் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்வார். கிறிஸ்துவனுடைய பாடுகளில் எவ்வளோ நிறைவேற்றுகிறேன்? குறைவானதை, வெரி லிட்டில் திங்ஸ், கொஞ்சம் தான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்ல வேண்டாமா? குருவே, இவ்வளவு நீர் பாடுபட்டு எப்படி நீர் அன்பிலே ஜொலித்திருக்கிறீர்கள் கண்டு வேந்து விட வேண்டாமா? அந்த குருவை உங்களுக்கு சொந்தமாக வைத்திருக்க வேண்டாமா? ஹீ இஸ் மை சேலஞ்ச். இந்த உலகத்தில் யாரோ நடிகனை வந்து கேவலமான அந்த உலக மக்கள் நடிகனை எனக்கு பச்சை குத்தி கொண்டு வர்றான். அந்த நாட்களில் எம்ஜிஆர் எடுத்தோன்னா இவன் இன்னொரு குத்தி உயர்றான். யாரே என்று கேட்டால் இவன் இன்னொரு நடிகன், அவன் இன்னொரு ஒருவன் நடிகையை வைத்து பச்சை குத்தி கொண்டு வருகிறான். இது யூஸ்லெஸ் ஹீரோஸ். அவளுக்கு வாழ்க்கையில் இவர்தான் ஹீரோஸா? ஐ ஹேவ் அ ஹீரோ, இந்த உலகம் கண்டிராத ஹீரோ, இந்த உலகத்திலேயே சிகரமான ஹீரோ, ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து என்னுடைய ஹீரோவாய் வைத்திருக்கிறேனே. ஹீ இஸ் மை சேலஞ்ச். எனக்கு சவாலாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை எனக்கு சவாலாக இருக்கிறது. அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை அற்புதமாக இருக்கிறது. எவ்ரி டே இஸ் எ சேலஞ்ச். ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்த காலத்திற்கு சென்று அலெக்சாண்டர் அவன் சொல்லும் பொழுது, அவனை எல்லாம் ஜெயித்து வந்தவன், அவன் சொல்லுவான், ஒவ்வொரு அடுத்த தேசத்தை ஜெயிக்க வரும்பொழுதும், டுடே இஸ் மை ஃபீஸ்ட் என்று அவன் சொல்லுவான். டுடே இஸ் மை ஃபீஸ்ட் என்றால் எனக்கு இன்று விருந்து என்று சொல்லுவான். அவனுக்கு படைத்தளத்தில் ஒரு விருந்தை போல் வைத்து சுழற்றி அலெக்சாண்டர் த கிரேட் என்று பெயர் பெற்ற ஒரு வெற்றி வீரன். அதுபோல் இருக்க வேண்டும். அலெக்சாண்டரை பார்த்தா நான் போகிறேன். மை ஜீசஸ், ரட்சிப்பின் அதிபதியாக இருந்த கூடியவர், இந்த
the captain of my salvation, as a good soldier of grace, கிறிஸ்துனுடைய நல்ல போர்ச்சேவனாய் பின்பற்றி போவது ஒரு மாபெரும் ஸ்லகிம் அல்லவோ? ஏன் குனிந்து கூனி குறுகி போய் குலைந்து போய் சூழ்நிலைகளை மாட்டிக்கொண்டு அந்த அக்கிரமத்திலே மிகுதியான நிமித்தம், சூழ்நிலையினுடைய நெருக்கத்தின் நிமித்தம் அன்பு தணிந்து போவது சரிதானா? தே லூஸ் லவ் ஃப்ரம் காட், தேவனிடத்தில் அன்பற்றவர்களாய் மாறுகிறார்கள். தே கேர்ஸையும் அவரை குறை சொல்வார்கள், அவரை ஏதாவது சொல்லுவார்கள். எனக்கு ஏன் இந்த கதி என்று கேட்பான். அவனுக்கு மட்டும் நன்றாக இருக்கின்ற ஒப்பிட்டு அவன் சொல்லுவான். தே டோன்ட் லவ் காட், தேவன் நேசிப்பதில். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாலும் கூட தே டோன்ட் லவ் காட். தங்கள் ரட்சகரை நேசிக்கக்கூடிய உள்ளம் கொண்டவன் கொஞ்சம்தான் இருக்கிறான். அல்லது அவன் மனுஷனை அதை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை முழுவதும் பழித்து போட்டு விடுகிறான். குருவை பாருங்கள், இந்த யோவான் 18-19 என்று இருக்கக்கூடிய டீட்டெயிலை நீங்கள் படித்து தியானித்து பாருங்கள். லுக் இன்டு தேட், அதை உற்று பாருங்கள். வார்த்தையில் அவர் இருக்கிறார். அந்த வார்த்தையிலே ஆண்டவரை காண்பதுதான் ஜீவன். அந்த வார்த்தையிலே உள்ளே அவர் இருக்கிறாரா, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறாரா, அதுதான் அந்த ஜீவன். அதை உற்று நோக்கி பார்த்து ஆச்சரியமான இந்த தியானித்த வசனங்களே வைத்து பார்த்தாலும் என்னவென்று அவர் சொல்கிறார். அந்த யோவான் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், காடி நிறைந்த பாத்திரம். அது காடியை நமக்கு கொஞ்சம் தான் பாத்திரம் கொஞ்சம் கிடைக்கிறது. காடின்னா கசப்பு, கொஞ்சம் வாழ்க்கையிலே கசப்பு, கொஞ்சம் கசப்பு வருகின்ற ஒரு நேரமாக இருக்கிறது. இவருக்கு எவ்வளோ கொண்டு வந்தார்களாம்? காடி நிறைந்த பாத்திரம், காடி நிறைய பாத்திரம். நாக்கு நீட்டாக கொஞ்சோண்டு ஊற்றுனேன்னு ஒரு யங் பிள்ளரை வித்தா ஊற்றுனார். அந்த காடி நிறைந்த பாத்திரத்தை கொண்டு வந்த பொழுது அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதில் அந்த நிறைவிலிருந்து கொடுக்க அவ்வளோ கசப்பை கொண்டு கொடுக்க வேண்டும் என்று விரும்பி வைத்திருக்கிறான். அதை கொண்டு வந்து கொடுத்த பொழுது இயேசு, இன்று நீங்கள் தியானித்த போலவே, இயேசு காடியை வாங்கின பின்பு he received it, குடிக்கவில்லை. அவர் காடியை எடுத்து குடிக்கவில்லை, வாங்கி கொண்டார். he received the bitterness, கசப்பை வாங்கி கொண்டார். தான் கசந்து போகவில்லை. அது ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை இல்லையா? இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காடியும் அவருக்கு போய்விட்டது. முழு காடியை பாத்திரம் காடி நிறைந்த பாத்திரத்தை வைத்திருக்கப்பட்டிருந்தது. அவரோ வாங்கி கொண்டார். கசப்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார், கசந்து போகவில்லை. அதுபோன்ற ஒரு அற்புதம்தான் உங்களுடைய வீட்டிலே நடக்க வேண்டும். உங்களுடைய வீட்டிலே அன்பற்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழாதிருக்க வேண்டும் என்றால், ஓகே, கசப்பு வந்தால் என்ன, கசப்பை எதிர்கொள்ளலாம். நான் கசந்து போகக்கூடாது. ஒருவன் அவன் கல்லை தூக்கினா நான் இரும்பை தூக்கினேன் என்று ஒருவன் சொன்னான். அதுபோல் பதிலுக்கு பதில் செய்கின்றது ஒரு கேவலம் இல்லையா? கசப்பை மறுப்பது இல்லையா? கசப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் கசந்து போகவில்லை. நீங்கள் ஏன் கசந்து போனீர்கள், ஏன் கசந்து போனீர்கள் என்பதை எத்தனை சூழ்நிலையில் மத்தியிலே கேட்டு பார்த்திருக்க வேண்டும். ஆண்டவரே, ஏன் கொஞ்சம் உள்ளே கசப்பு வருகிறது என்று கேட்டிருந்திருக்க வேண்டாமா? கூவி அழைத்திருக்க வேண்டாமா? ஆண்டவர் பாதையை காட்டியிருந்திருக்க மாட்டாராம். நிச்சயம் அவர் காட்டியிருப்பார். ஆகவே ஒரு குடும்பம் என்று ஒரு சூழ்நிலை ஒன்று வரும்பொழுது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பலவான் என்று தான் எழுதியிருக்கிற, நல்லவேளை கணவன் என்று எழுதவில்லை. ஒரு மனைவி கூட பலவானாய் என்று இருக்க முடியும். ஏமி கார்மைக்கால் இருந்ததை போல், பேரன்னு அவர்கள் மேடங்கையா நம்மையார் இருந்ததை போல் இருந்திருக்க முடியும். ஜான் வெஸ்லி இருந்ததை போல் தன்னுடைய குடும்பத்தில் அவர் பலவானாய், தன் மனைவி என்ன நிலையில் இருந்தாலும் அவர் பலவானாய் இருந்தார். தேர் ஆர் so many people like that. நானும் ஏராளமான புத்தகங்களை படித்து சவாலை கூட்டிக் கொண்டே தான் போகிறேன். எல்லாம் ஒன்றும் குறைவான ஒரு சாட்சி ஒன்றும் இல்லை. அற்புதமான சாட்சிகளை நான் பெற்று ஆனந்தம் அடைவது உண்டு. அதுபோல் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பலவான் என்று சொல்வதை கணவன் என்று சொல்லவில்லை, மனைவி என்றும் சொல்லவில்லை. ஒரு பலவான், ஒருவேளை ஒரு அண்ணன் இருந்தால் அந்த பலவான், அல்லது தம்பி இருந்தால் அவன் ஒரு பலவானாய், கிறிஸ்துவுக்குள் பலவானாய் மாறுபொழுது அந்த வீடு முழுவதும் பத்திரமாக இருக்கும். ஜீசஸ் வாஸ் லைக் தான். இயேசு அப்படித்தான். அவரை சுற்றிலும் ஒரு குடும்பத்தை வைத்திருந்தார். 12 disciples, 12 சீசர்கள். அதில் ஒருவன் கூடவே இருந்தவன் சாப்பிட்டு விட்டு காட்டி கொடுத்து அந்த எதிர் குரூப்பில் நின்று கொண்டு இவரை அரெஸ்ட் பண்ண வருகிறான்.
அந்த கூட்டத்தோடு கூட்டமாய் நின்று தனக்கு ஊட்டி போஷித்த குருநாதரை கட்டி கொடுப்பதற்கு வந்து துணிந்து வந்து அதை நிற்கிறான். அந்த குடும்பத்தின் மத்தியிலே ஸ்டூடெண்ட்ஸு அந்த குடும்ப தலைவனாய் ஒரு பலவானாய் அவர் நின்றாரே பாருங்கள். ஐ சுட் பி லைக் தேட், நான் அப்படி இருந்திருக்க வேண்டும். யூ சுட் பி லைக் தேட், எவ்ரிபடி சுட் பி லைக் தேட். எல்லோரும் அப்படி ரசிக்கப்பட்ட ஒரு சகோதரனாக இருந்தால் கூட ஐ சுட் பி எ ஸ்ட்ராங் மேன், கிறிஸ்துவுக்கென்று நல்ல பலவானாய் இருக்க வேண்டும். என்ன வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? மத்தேயிலே வாசிக்கிறோம், அதை மார்க்கிலையும் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அப்படி ஒரு பலவான் நிமித்தம் அந்த வீடு முழுவதும் எப்படி இருக்கும்? சமாதானமாய் இருக்கும். ஒரு பலவானி நிமித்தம் அந்த வீடு முழுவதும் சமாதானமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு ஆள் நிமித்தம் வீடு முழுவதும் சமாதானமாக. எஸ், தேட் இஸ் அ கிரேட் திங். தன்னுடைய சீசலை பார்த்து, நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் சாரமிட்டு போனால் அவ்வளோதான், எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே கொட்டி மிதிக்க வேண்டியதுதான். உங்களுடைய சாரத்தை விட்டு விடாதீர்கள், கவனம் என்று ஒரு பலவானாக இருந்தால் அவனை சொல்லுவார். பலவானாக இல்லாத மனுஷன் அதை குறித்து அக்கறைப்படாதவன், டோன்ட் கேர் அபவுட் எனிபடி என்று வழிகிறவனுக்கு அவர் சொல்ல மாட்டார். எனக்கு பல முறை சொல்லியிருக்கிறார். ஒன்றில் ஐ டோன்ட் நோ, ஹண்ட்ரட்ஸ் அல்லது எவ்வளோ இருந்ததோக்கு தெரியாது, சொல்லியிருக்கிறார். பி கேர்ஃபுல், யூ ஹாவ் டு பி எ ஸ்ட்ராங் மேன் என்று அவர் சொல்லி என்னை சிறப்படுத்தி, உடனே ஆண்டவருடைய சமூகத்திற்கு சென்று நான் என்னை ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டு அவரோடு ஒப்புரவாகி பலசாலியாய் மாறி நான் திரும்பி வருகின்ற நேரம், என்னை திடப்படுத்தி கொள்கின்ற ஒரு நேரம் என்றெல்லாம் வருவதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், ஐ சுட் பி எ ஸ்ட்ராங் மேன், நான் பலவானாக இருக்க வேண்டும் என்பதுதான். பை யூ, உங்கள் நிமித்தம் உங்கள் வீடு முழுவதும் சமாதானமாக இருக்கும். உங்கள் நிமித்தம் நீங்களே சாரமற்று போனால் என்ன கதியாம்பீர்? எதனால் சாரமாக்கப்படும்? அப்பா, நீ ஒரு நாள் தானே சாரமாக இருந்தாய், நீயும் போய்விட்டாய் என்ற எண்ணத்துக்கு ஆகும். ஆண்டவர் கேட்கவில்லை அந்த மத்தேயிலே வாசித்து அந்த வசனத்தை போல் நானும் அப்படி செய்வேன். ஆனால் எத்தனையோ 1000 தூதர்களை அனுப்பி நான் செய்திருக்க முடியும். உலகத்தான் சொல்லிடுறேன், பாடுறா நான் அருவாள் எடுக்கிறேன், எனக்கு இருக்கிற காசு இருக்கிறது தெரியாதா, நான் கோர்ட்டுக்கு ஒன்று அழைப்பேன், உன்னை என்ன விழா செய்கிறேன் பார் என்று அவன் படைபலத்தை வைத்து அவன் பேசுகிறதை போல் நானும் அவனைப் போல் செய்திருந்திருப்பேன். ஆனால் வேத வாக்கியங்கள் என்னில் நிறைவேறியிருக்காதே என்று சொன்னார். வேத வாக்கியங்கள் என்ன செய்திருக்காது? அத்தனை வாசிக்கிறீர்கள். வேத வாக்கியங்கள் என்னிடத்தில் என்ன செய்திருக்காது? நிறைவேறிருக்காதே என்று ஒரு அங்கலாய்ப்பு வேண்டாமா? நானும் அப்படி செய்ய முடியுமா? இஃப் ஐ ஆல்சோ டூ லைக் தட், நானும் அதை போல் செய்வேன் என்றால் எனக்கு பலன் இருக்கிறது என்று இயேசு பொய்யாய் அவர் சொல்ல, நிஜமாகவே கூப்பிட்டால் வரவழைக்கப்பட்டிருப்பார். ஹி டிட் நாட் யூஸ் தேட் மெட்டீரியல் திங். அவர் பூமிக்குரிய காரியங்களை பயன்படுத்தவில்லை. அல்லது இந்த பேதர் எடுத்ததை போல் சடார் என்று பட்டயத்தை எடுத்து அவன் காதரை வெட்டுவதை போல் அவர் பட்டயத்தை ஒன்றும் பலனாய் அவர் கொண்டு வந்து அவர் வைக்கவில்லை. நானும் செய்திருந்திருப்பேன் என்றால், பலனை கொண்டு நான் ஏதாவது ஒன்றை செய்திருந்திருப்பேன் என்று சொன்னால் எனக்குள் வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? அங்கலாய்த்தாரையே பாருங்கள். புட் இட் ஆன் யுவர் சீத் என்று சொன்னார். உன்னுடைய பட்டயத்தை கொண்டு போய் உரையிலே போடு என்று அவர் சொன்னார். கவனம், டோன்ட் டூ தேட். அவனை எச்சரித்து விட்டு அவனுடைய காதுகளையும் அவரை ஒட்ட வைத்து விட்டு அவன் ஒரே சந்தோஷப்பட்டு விட்டான். முந்தியாவது காது கொஞ்சம் குறையாக கேட்கும், இப்படி கேட்குறது தெளிவாக கேட்குறது. முந்தியாவது கொஞ்சம் காது சீல் வழிந்தாலும் வழிந்திருக்கும். இது காது ஒட்டு வைத்தவுடன் ஒரு சீலும் இல்லை, நன்றாக இருக்கிறது. ஒரு பேரானந்தத்தோடு அவன் மகிழ்ச்சியோடு அவன் போயிருக்கிறான். நார்மலாக ஆக்கி கொண்டு கமான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அந்த வீரர்களை அவரை கட்டினார்கள். அவர் கைகளை கட்டி இழுத்து கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். இட்ஸ் இன் வண்டர்ஃபுல். ஆச்சரியமான ஒரு பகுதி இல்லையா? தட் யூ பிகம் ஏ ஸ்ட்ராங் மேன். உங்கள் வீட்டில் நீங்கள் பலவானாய் மாறுகின்ற ஒரு பகுதி. இஃப் யூஆர் இன் ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்கிறது, அந்த கிராமத்தில் நீ ஒருத்தர் தான் கிறிஸ்தவன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஈ ஹேட் டு ப்ரே அண்ட் ஜபித்து பிகம் ஏ ஸ்ட்ராங் மேன். அந்த ஒரு பலவானி நிமித்தம் அந்த கிராமமே ரட்சிக்கப்படக்கூடிய இடத்திற்கு கொண்டு வந்துவிட முடியுமே? அந்த ஒரு பலவானி நிமித்தம் சாந்தி நகரை அப்படி பலவானாக இருந்து கொண்டு வந்தால் நலமாக இருக்குமே என்று நான் எத்தனை முறை நான் எண்ணியிருக்கிறேன். ஆண்டவருடைய வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தி தாரும். நான் எல்லோரிடத்திலும் பேசுவதற்கு விரும்புகிறேன். எப்படியாயிலும் அங்கே பேசுகிறேன், இங்கே பேசுகிறேன், எல்லாரிடத்திலும் பேசுவதற்குரிய வாய்ப்பு தான் நலன்தானே. நானும் செய்ய வேண்டிய ஊழியங்கள், ரூமில் செய்யக்கூடிய ஊழியங்கள் நிறைய இருந்தாலுமே கூட இதையும் நான் விரும்பத்தானே செய்கிறேன் என்று நான் கேட்பது உண்டு. அது ஏனென்றால் மை ஸ்ட்ரீட், என்னுடைய தெரு, நான் வாழ்கின்ற குடும்பம், நான் போகிற வேலைக்கு செய்கின்ற ஒரு ஸ்தலம், இந்த ஜனங்கள்
இந்த இந்த உலகத்தில் நான் ஒளியாக இருக்க வேண்டுமே என்று இருக்கக்கூடிய பலவான் என்ற ஒரு இடத்தை இயேசு வைத்திருந்தார். எப்படி வைத்திருந்தார்? கசப்பு வந்தது, வாங்கி கொண்டார். என்ன இருக்கிறது? அந்த கசப்பை வாங்கின பின்பு 30ஆம் வசனத்தில் வாங்கி கொண்டார், குடிக்கவில்லை, கசப்பாகவில்லை. அநேகர் குடித்து விடுகிறார்களே, குடித்து கசந்து போகிறார்களே. அதேபோல் கல்லனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும், அவரும் குடித்திருப்பானோ என்று தெரியவில்லை, அதை பற்றி நமக்கு எழுதப்படவில்லை. பட் ஜீசஸ் ரிமார்க்கபிள், அதிசயமான ஒரு வாழ்க்கையை வாங்கினார், குடிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நிகழ்ச்சியைப் போலவே அந்த 12ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரத்தில், யோவான் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த அங்கே வந்த பொழுது அவர் ஏற்கனவே கெத்சமனையிலே ஜெபித்து விட்டு தான் வருகிறார். பிதாவின் சித்தம் இந்த கொல்கதா மேடுக்கு ஏற வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆகவே தன்னை பிடிக்க வந்த அந்த போர் வீரர்கள், அந்த பெர்சியர்கள், அந்த பிரதான ஆசாரி என்று இருப்பதை எல்லாம் 4ஆம் அந்த வசனத்திலே இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து, இஸ் ஒண்டர்ஃபுல் திங். அவருக்கு மட்டும் இப்படி என்று எண்ணாதீர்கள். திஸ் ப்ரிவிலேஜ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். சிலுவையின் பாதையை விரும்புகின்ற யாவருக்கும் உண்டு. சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் என்று அவருக்கு தெரியும். ஐ நோ தட், எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று நடக்கும் என்று சொல்வதை. எனக்கு ஆண்டவர் எப்படி பெரிய ஒரு காரிருள் சூழ்ந்து கொண்டு வந்த நேரத்தில் அந்த லூக்கா 21ஆம் அதிகாரத்தை நான் அதை என்னுடைய தேதியெல்லாம் போட்டு ஆங்கில பைபிளில் எழுதி வைத்திருக்கிறேன். ஏன் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசின அந்த 2019ஆம் ஆண்டு நடந்த புயல் வீசின ஒரு நேரம், என் மீதும் சபை மீதும் புயல் வீசின நேரம், என் வீட்டிற்கு நான் பலவானாக இருந்திருக்க வேண்டும், சபைக்கும் பலவானாக இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு சவாலை ஏற்றுக்கொண்ட ஒரு நேரம். எப்படி அவர் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று தெரியுமா? 21ஆம் அதிகாரம் அவர் சொன்னார் 17ஆம் வசனத்திலே, 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பயக்கப்படுவாய். ஹல்லேலூயா. ஹி செட் தட், சொன்னார். யாரோ சில பயக்கிறது என்பதை போல் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னது என்னவென்று சொன்னார், நோ 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 நாட் ஃபியூ பீப்புள், தேர் ஆர் சோ மெனி, எல்லோரும் உன்னை பயப்பார்கள். அடுத்து சொன்னார், பட் ஆனாலும் இது எனக்கு சொல்லப்பட்ட உயிரோட்டமான எத்தனையோ தடவை வாசித்திருந்தாலும் அன்று எனக்கு சொல்லப்பட்டு என் காதலில் இருதயத்தில் எதிரொலிக்கு ஆண்டவர் பேசினது என்னவென்றால், உன்னுடைய தலைமயிரில் ஒன்றாயில் என்ன செய்வதில்லை, அழிவது இல்லை. நாட் எ சிங்கிள் ஹேர், ஒன்று கூட அழிய போவதில்லை. ஹல்லேலூயா. என்ன சேதத்தை நான் அன்று நான் பயந்தேன். சமாதானம் கொஞ்சம் குறைந்து விடக்கூடாது, மகிழ்ச்சி கொஞ்சம் குறைந்து விடக்கூடாது, பரிசுத்தம் கொஞ்சம் குறைந்து போய்விடக்கூடாது. அதைத்தான் விரும்பினேன். எல்லாமே எனக்கு இயேசுவின் சிலுவையில் அறியாமலாக இருந்தார்கள், அவரை எத்தனையோ பாடுகளுக்கு உட்படுத்தாமலாக இருந்தார்கள், அது இருக்கட்டும். பட் ஹி வாஸ் ஃபுல் ஆஃப் ஜாய். அந்த மகிழ்ச்சியிலே ஒரு முடியோடு அங்கே அசைந்து விடாது இருப்பதற்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை. பின் அடுத்து அவர் சொன்னார், உன்னுடைய பொறுமையினாலே உன்னுடைய ஆத்மாவை நீ காத்துக்கொள் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு தந்த இத்தனை காலம் வாழ்ந்த, அவரை பின்பற்றி சிலுவை எடுத்து வாழ்ந்த பலன் நிமித்தம் பொறுமையை சேர்க்கும்படி செய்து, பொறுமை என்ற பொக்கிஷத்தை எனக்கு சொந்தமாய் தந்து, உன் பொறுமையினாலே என்று சொன்னார். பொறுமை என்னுடைய பொறுமை எங்கே இருக்கிறது? மனுஷனுடைய அவன் ஒரு நன்மையும் வாசமில்லாத மனுஷன் என்று எழுதியிருக்கிறது. பின் எப்படி வந்தது? எந்த நன்மையான ஈவும் எங்கேருந்து இறங்கி வர வேண்டும்? ஜோதியின் பிதாவிடத்தில் வாங்கி பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்ததை போல் எத்தனையோ சூழ்நிலை மத்தியிலே நீ பொக்கிஷத்தை சேர்த்து வைத்திருக்கிறாயப்பா. யூ காட் பேஷன்ஸ், உனக்கு பொறுமை இருக்கிறது. தட் இஸ் யூஎஸ், உனக்கு சொந்தமாகவே கொடுக்கப்பட்டது. அதை வைத்து கொண்டு உன்னை ஆத்மாவை என்ன செய்து கொள். பயம், ஆத்மா என்றால் பீதி, பயம், அச்சம் என்று வருகின்ற இடம்தான் அந்த ஆத்மா. அதை பத்திரமாய் நீ பாதுகாத்துக்கொள் என்று சொன்னவுடன் அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம், ஒரு பேரானந்தம். ஒன்றும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்தார். அதற்கெல்லாம் காரணம் இந்த 3 வசனம் தான். பகை வரும், ஆனால் என்னுடைய பகுதியை நான் ஒன்று செய்வேன், ஒரு முடிவோடு என்ன செய்ய மாட்டேன், விழாதபடி நான் பாதுகாத்துக் கொள்வேன். 3வது பகுதி என்னவென்றால், நான் வழங்கின பொறுமையை வைத்து என்ன செய்வாயாக, உன்னை காத்துக்கொள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதுபோன்ற
ஒரு ஆச்சரியமான ஒரு இடம்தான். தட் டே, அந்த நாட்களிலே ஐ குட் ஸ்டாண்ட் ஆஸ் எ ஸ்ட்ராங் மேன் இன் த சர்ச். சபையிலே ஸ்ட்ராங் மேனாக நிற்க முடிந்தது. ஸ்ட்ராங் மேன் இன் மை ஹவுஸ். என் வீட்டிலே ஸ்ட்ராங் மேனாக, வீட்டிலே அதிகம் அதற்கொண்டு என் வீட்டிலே நான் இருந்து கொண்டு தான் வளர்ந்து கொண்டே தான் வந்தேன் என்று இருந்தாலுமே கூட தோஸ் டேஸ், புயல் வீசின நாட்களிலே ஐ ஹேட் டு ஸ்டாண்ட் அஸ் எ ஸ்ட்ராங் மேன். பலமுள்ளவனாக நிற்க வேண்டியது அவசியமாக இருந்தது அல்லவோ? அப்படி நிற்க வேண்டியது. த சர்ச் வாஸ் கார்டட், சபையை பாதுகாத்து கொண்டார். அண்ட் த ஃபேமிலி வாஸ் ஆல்சோ கார்டட். அவுட் சைடு, வெளியே அவ்வளவு விரோதங்கள், பகைகள், இவனை சிலுவையில் அறையுமே என்று சொல்கின்ற கூக்குரல்கள், இவன் ஒரு கல்லன் நடுவில் நிறுத்திவிடுங்கள், கல்லனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவர் என்றெல்லாமே ஒரு தூற்றி கல்லர்களில் ஒருவராய் எண்ணப்பட்டார், விபச்சாரில் ஒருவராய் எண்ணப்பட்டார் என்று சொல்லப்படவில்லை. விபச்சாரத்திற்கு 2 பேர் வேண்டும். அதை அவர் தேடி பார்த்தாலும், உலகத்திலே தேடி பார்த்தாலும் ஒரு பெண்ணை பார்த்து இந்த பெண்ணோடு என்று சொல்லிவிட இயலாது. ஆகவே கல்லன் என்றால் தனியாய் சொல்லிவிடலாம். ஆகவே கல்லன் என்று சொல்லுவோம். தேடி பார்த்து விட்டு இவர்களை கல்லன் என்று சொல்லிவிட்டால் நம்புவாள் என்று சொல்லி வைத்து பொய்யும் புரட்டுமாய் பேசி கல்லன் என்று கூட சொல்லும்படி செய்த பொழுது, ஆண்டவரே, உண்மை போலவே எனக்கு இருக்கிற பாக்கியம் கிடைத்தது. ஒன்று மட்டும் வேண்டும், ஒரு முடிவோடு என்னை செய்யக்கூடாது, கீழே விழாமல் பாதுகாத்து கொண்டீரே, அது போதும். ஆகவே அது நிமித்தம் நான் உழைந்து நிலை உழைந்து அப்படியே கரைந்து போய் நான் மண்ணோடு மண்ணாய் நான் போய்விடவில்லையே. ஹல்லேலூயா. அது போன்ற ஒரு நிலைக்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஐ ஷுட் பி எ ஸ்ட்ராங் மேன். நான் பலன் கொண்ட மனுஷனாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த வீட்டிலே இருந்த அவர் என்ன செய்தார்? அந்த 4ஆம் வசனத்திலே தனக்கு நேரடியாக போய் எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய், என்ன ஆச்சரியமான வார்த்தையை பாருங்கள். சூழ்நிலையை கண்டு ஓடிக்கொண்டு வந்தவர்கள் தான் இந்த சீசர்கள். புயல் வீசுகிறது, மூக்கு கவலையிலே ஐயோ நாங்கள் முங்கி போயிடும் என்று கேட்டபொழுது இயேசு மேல்தட்டிற்கு ஏறினார் என்று சொல்லும் பொழுது, he stood against that storm. அந்த புயலுக்கு எதிராக நின்று காற்றையும் புயலையும் நேருக்கு நேராக நின்று அதட்டினார் என்று சொல்லுகின்ற தைரியம் ஒன்று இருக்கிறதே பாருங்கள். ஹி எதிர்கொண்டு போய். ஹல்லேலூயா. எதிர்நீச்சல் என்று சொல்வார்கள். அது எல்லோரும் போட இயலாது. சில சமயங்களில் அந்த நீச்சல் பழைய அடுத்த கரைக்கு போகும்பொழுது திடீரென்று கடல் சுழற்சி வந்து மாற்றி அடித்து விடும். அதையெல்லாம் உடனே அடுத்த பக்கம் போய்விடக்கூடாது. எதிர்நீச்சல் போட்டு போகிற வீரர்கள் இருக்கிறார்கள். அதுபோல் லைஃப் இஸ் லைக் தேட். எப்படி இருந்திருக்க வேண்டும்? எதிர்கொண்டு போய் சூழ்நிலைக்கு நேருக்கு நேரே நிற்க வேண்டும். கூலிக்காரன் சிங்கம் வந்தால், கரடி வந்தால் விட்டு விட்டு போய்விடுவான். மெய்ப்பன் அவன் என்ன செய்வான்? இந்த தாவீது மெய்ப்பன் என்ன செய்தான்? விரட்டி சென்றேன், சிங்கம் வந்தது, என்னுடைய ஆடுகளை ஒன்று பிடித்தது உண்மைதான், ஐ ஸ்டுட் தேர். எதிர்கொண்டு நின்றானே பாருங்கள். அதே போன்ற தைரியத்தை கோலியாத்துக்கு முன்பாகவும் எதிர்கொண்டு நின்றானே பாருங்கள். வாட் இஸ் ஆர்டினரி மேன்? ஒரு சாதாரண மனுஷன். கர்த்தரால் வரக்கூடிய பலன் என்று இருக்கிறது, சொல்லி முடியாத பலன். சகோதர சகோதரிகளை டெவலப் தேன். காலத்தில் நன்றாய் சேர்த்து வைத்து வாழுங்கள். தெர் ஆர் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ லாஸ்ட் இட். அநேக சந்தர்ப்பங்களை இழந்து போயிருப்பீர்கள். ஒரு சந்தர்ப்பத்தையும் இழந்துடாதபடி இனிமையாவது எதிர்த்து நில்லுங்கள். கரடியை எதிர்த்து நின்று ஜெயுங்கள். ஓனாயை எதிர்த்து நின்று ஜெயித்து விடுங்கள். சிங்கம் வரும்பொழுது எதிர்த்து நின்று ஜெயம் பெறுங்கள். மந்தையை ஸ்ட்ராங் மேனாக இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீடு பத்திரமாய் சமாதானத்தோடு இருப்பதற்கு எதிர்கொண்டு போகிற ஒரு தைரியம், விசுவாசத்தோடு வருகின்ற தைரியம். என்ன வாசிக்கிறோம்? 2 பேர் அந்த 1ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், விசுவாசத்தோடு தைரியத்தையும், அடுத்த ஜங்ஷன் மாட்டிக்கொண்டு போக வேண்டும் என்று தைரியத்துக்கு பிறகுதான் ஞானமும், ஞானத்துக்கு பொறுமையும், இச்சடக்கம் என்று வருவதெல்லாம் அடுத்துதான் வந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் அவர்கள் பெற வேண்டிய இடம் என்னவென்று தெரியுமா? ஃபெய்த் அண்ட் போல்ட்னஸ். விசுவாசம் தைரியமும் உடையவர்களாக இருக்க வேண்டும். நாட் எக்ஸ்டர்னல் போல்ட்னஸ். வெளியே உள்ள போல்ட்னஸை வைத்தான் நாம் சவாலிட போகிறோம், சாத்தானை சவாலிடுகிறோம். வெளியே உள்ள எக்ஸ்டர்னல் போல்ட்னஸை வைத்தல்ல, த இன்னர் போல்ட்னஸ், உள்ளே இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை வைத்து சாத்தானை சவாலிடுகிறோம். ரட்சிப்பு அந்த விசுவாசம் கேடயத்தை பிடித்து கொண்டு அக்னியாஸ்திரங்களை அவன் எய்வான். அந்த கேடயங்களை வைத்து அதெல்லாம் அவித்து போட்டு விடுவோம். அதையெல்லாம் அவித்து போட தகுந்த தைரியத்தை ஒரு சாதாரண ஒரு தாவீது சின்ன பையன் வைத்திருக்க முடியும். இட்ஸ் நாட் எ சேலஞ்ச். இப்படி எதிர்கொண்டு போய் வாழ்ந்து நீங்கள் பழகியிருந்திருக்க வேண்டாமா? பின் அவர் கீழே அதை வாசிக்கிறோம். இந்த 8ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, இயேசு பிரயேத்திரமாக
யோவான் 18:8, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போங்க விடுங்கள் என்று கேட்டார். 2 முறை கேட்டார். நீ நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று 2 முறை கேட்ட பொழுதும் நான் தான் என்று சொல்வதற்கு 2 முறையும் அவர் பொறுத்திருந்து, ரைட், என்னை தான் என்ன செய்திருக்கிறார்கள், தேட வந்திருக்கிறாள் என்று ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, யாரை தேடுகிறீர்கள், யாரை தேடு என்று கேட்டதில் நசரேயனாகிய இயேசு, நசரேயனாகிய இயேசு என்று கேட்டபொழுது, ரைட், நான் தான், லெட் தம் கோ என்று குடும்பத்தை பாதுகாக்கிறனே பாருங்கள். ஒரு மனுஷன், எத்தனையோ மனுஷர்களை, கொலையான மனுஷர்களை பார்த்துருக்கிறேன். ஏன் இப்போ வேதாகமத்தில் கூட ஆபிரகாம் தன்னுடைய எகிப்துக்கு போகின்ற அந்த நேரத்தில் அவன் அரசனை வந்து பிடித்து கொள்ளும்போது ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும், அவள் கன்னியாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு கணவன் இருந்து மரித்தவளாக இருக்க வேண்டும். அப்படியானால் கணவன் இருக்கும் பொழுது அவளை பறித்து கொள்ள இயலாது என்று இருக்கிற நிலையிலே அந்த ரூல்ஸ் எல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியும். ஆகவே வருவான், வந்து நீ யார் என்று கேட்டால் சகோதரி என்று சொல், இல்லை என்றால் என்னை பிடித்து கொண்டு போய்விடுவான், என்னை கொன்று போட்டு உன்னை கூப்பிட்டு போவான். கணவன் இருந்தால் அவன் திருமணம் செய்ய இயலாது. ஆகவே நீ மனைவி என்று சொல் என்று அவன் சொன்னானே பாருங்கள். குட் ஹஸ்பண்ட், ஒரு நல்ல தன்னுடைய கணவன் மனைவியை பாதுகாக்கக்கூடிய நல்ல, அது ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. பலகீனங்களையும் அங்கே எழுதப்பட்டு தான் இருக்கிறது. பின்பு அவன் பாடத்தை கற்றுக்கொண்டு அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு அவன் சென்றான். ஆகவே எதிர்கொண்டு நிற்கிற ஒரு நேரத்தில் he has to protect his wife, தன்னுடைய மனைவி. if she is a bold, strongest woman, பக்தியுள்ள பெண்ணாக இருப்பாள் என்றால் she has to protect husband, தன்னுடைய கணவனை பாதுகாத்திருக்க வேண்டும், பிள்ளைகளை பாதுகாத்திருக்க வேண்டும். எல்லோருக்கும் முன்பாக தைரியமாய் நின்று கொண்டு இவர்களை போகவிடுங்கள் என்று இருக்க வேண்டும். அந்த நாட்களில் கொரோனா வந்த காலங்களில் நாம் ஆலயத்தை திறந்து வைத்து கூட்டங்கள் நடத்தி கொண்டு தான் இருந்தோம். எவனால் வரக்கூடும் என்று எண்ணியிருந்தேன். வந்தார்கள், போலீஸர் வந்தார்கள், அப்படி நின்றார்கள். போலீஸ் வேன்லாம் நின்றது, எட்டி பார்த்தார்கள். என்ன செய்தான் செய்தாலும் கூட வரட்டும், ஏதாவது விசாரிக்கும் பொழுது உச்சகட்டமாய் போவா இருக்கும் என்று சொன்னார். சார், இந்த இடத்திற்கு நான் தான் பாஸ்டர். அவனுக்கு வேறு என்ன பிரதர் என்று சொல்வார்கள். ஐ ஆம் ஏ பாஸ்டர் ஹியர், வேண்டுமானால் என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள், இந்த கொரோனா காலத்திற்காக இவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல ரெடியாய் வாயிலே வைத்திருந்தேன். அது ஏன் என்று சொன்னால், ஐ வாண்ட் டு பி ஸ்ட்ராங் மேன் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவிடத்தில் நான் பலசாலியாக நிற்க வேண்டும் என்பதுதான். ஸ்டாண்ட் அப் லைக் தட், எதிர்கொண்டு நில்லுங்கள். அந்த எதிர்கொண்டு நின்று மற்ற அனைவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். என்னையே பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய சில நபர்களை பார்த்து அருவறுத்து போயிருக்கிறேன். நான் பழகி வாழ்ந்த ஒரு வாழ்க்கையிலே சில சமயங்களே அவர்கள் தங்களே பார்த்து கொண்டு நான் சரியாக இருக்கிறேன், நானே நன்றாக இருக்க வேண்டும், நான் நன்றாக இருந்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஆர் யூ ஸ்ட்ராங் சிஸ்டர், ஆர் யூ ஸ்ட்ராங் பிரதர்? ப்ரொடெக்ட் அதர் சிஸ்டர்ஸ், எல்லா சகோதரிகளையும் ப்ரொடெக்ட் அதர் பிரதர்ஸ், பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். தன்னையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. குருநாதர் அப்படி இருந்தார், இவர்களை விட்டுவிடு என்று சொன்னார். நம்ம கேட்டதே போல் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் தான் கஷ்டப்படும் பொழுது, பிரதர் போய்விடாதீங்க, என் கூட நிற்க பிரதர், போய் சிஸ்டர் கொஞ்சம் நேரம் நீங்கள் தான் ஆறுதலாக இருக்குது சிஸ்டர், ஜபிச்சு கொண்டே கூட வாங்க சிஸ்டர், என்னத்தையாவது சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய உலகத்திலே போய் கோ, லெட் தம் கோ என்று சொன்னார். அதற்கு முன்பே அவர் சொல்லிவிட்டான், இந்த இரவு நீங்கள் எல்லோரும் என்ன செய்வீர்கள், போய்விட்டீர்கள் என்று தான் சொன்னார். ஆனால் நான் தனியாக இல்லை, என்னோட யார் இருக்கிறார், பிதா இருக்கிறார் என்று அவர் சொன்னாரே பாருங்கள். இட்ஸ் a பியூட்டிஃபுல் திங். எந்த ஒரு காரியம் லேசானதை தோன்றினால் அதற்கு பின்னாலே உள்ள ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டை அவர் வைத்திருந்து தான் அதை அவர் பேசினார். எனவே இவர்களை போகவிடல் என்று அவர் சொன்னார். பின்பு அவர் அந்த 9ஆம் வசனத்தில் எப்படி அவர் சொல்கிறார் பாருங்கள். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று சொல்லி வசனம் நிறைவேறத்தக்கதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் இழக்கவில்லை? ஒருவனையும் இழக்கவில்லை. சில வீடுகளை சொல்வார்கள், அந்த பையன் தான் உதவாக்கரை, இந்த பையன் தான் நல்ல பையன், நிறைய படிக்கிறான். என்ன ஒருவன் உதவாக்கரை, ஒருவன் நல்ல பையன், இருவரையும் நேசித்திருக்க வேண்டும் அல்லவோ? அல்லது 10 பேர் இருந்தால் 10 பேரை ஒரே முறையாக நேசித்திருந்திருக்க வேண்டும் அல்லவோ? எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றல்லவோ தேவனுடைய சித்தம்? எல்லோரையும் அன்பு கூற வேண்டுமல்ல தேவ சித்தம்? ஒருவன் படிக்க முடியாமல் அவன் சாதாரணமான ஏதோ ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தால் என்ன, அல்லது ஒருவன் படித்து அவன் மேம்பட்டு வந்தால் என்ன, ஒருவரையும் நான் இழக்க விரும்பவில்லை என்று சொல்லுகிற ஒரு தாய் இருக்க வேண்டுமே, ஒரு தந்தை இருக்க வேண்டுமே. பாரபட்சம் கொண்ட இந்த கேடான இந்த உலகத்தில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே. இயேசு அப்படி சொன்னார்.
அங்கே அவர் சொல்லும்பொழுது அவர் அங்கே பிதா எனக்கு தந்தவர்கள் என்று சொல்வார். பின்பு அவர் மெய்ப்பெண் என்று சொல்கின்ற இடம் வரும்பொழுதும் கூட, பிதாவே நீர் எனக்கு தந்த ஆடுகள், என்னுடைய ஆடுகள் பத்திரமாக இருக்கின்றன, அதை நான் ஒன்றையும் நான் என்ன செய்யவில்லை, நான் இழக்கவில்லை. நீ என்னை விட பெரியவராக இருக்கிறபடினாலே அவர்களை உம்மிடத்திலே கொடுத்தேன். என் பிதாவுடைய கரத்திலிருந்து ஒரு ஆடுகளையும் ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாது, பிரிக்கலாகாது என்று சொல்கின்ற பாதுகாப்பை நீங்கள் தெய்வீக பாதுகாப்பை பெற்றிருக்கிறீர்களா? அதனுடைய விசுவாசத்தின் அடிப்படையை கொண்டு நத்திங் வில் ஹேப்பன், ஒன்று நடைபெறப் போவதில்லை, ஒரு சேதம் அடைய முடியாது என்று சொல்ல முடியுமா? தட் இஸ் ஸ்ட்ராங் மேன். ஒரு ஸ்ட்ராங் மேன் அறிக்கையும் செய்வான். அவனுடைய அறிக்கை பெருமை கொண்ட அறிக்கை அல்ல, விசுவாச அறிக்கை. டேய் சின்ன பையலை, உன்னை அடித்து போட்டு விடுவாண்டா என்று சொன்னவன். யார் சொன்னது? அன்று என் கூட இருந்த அந்த ஆண்டவர், சிங்கத்தின் மத்தியிலே கரடி மத்தியிலே என்னோடு இருந்து என்னை காத்து கொண்ட ஆண்டவர், இந்த பெலிஸ்தியன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனையும் கொய்து, அவன் தலையை கொய்து அதை வெட்டி அதை பறவைகளுக்கு தூக்கி நான் எறிவேன் என்று சொன்னதெல்லாம் விசுவாச உரைகளை சொல்ல வேண்டும். கேன் யூ சே தேட்? அந்த விசுவாச அறிக்கை அப்படிலாம் அந்தந்த சூழ்நிலையிலே சொல்லுவதுதான் வேண்டும். இப்படி எல்லோரும் விசுவாச அறிக்கை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு, கோலியாத்தையை உன்னை நான் எதிர்த்து இருக்கிறேன் சொல்லுங்கள், ஓஹோ எல்லாம் எதிர்த்து நிற்கிறேன், சிங்கமே உன்னை எதிர்த்து நிற்கிறேன், சிங்கமே எதிர்த்து நிற்கிறேன், இப்படி சொல்லி என்ன பிரயோஜனம்? சிங்கம் வரும்பொழுது சொல்லி இருந்திருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும். கோலியாத் நின்ற பொழுது ஓடி இருந்திருக்க வேண்டும், எதிர்கொண்டு அவனை ஜெயித்திருந்திருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு இடமெல்லாம் நான் வாழுகின்ற இந்த காலம், கொடிய இந்த காலத்திலே, தன்னையே பாதுகாத்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிற காலத்திலே, என் மூலமாய் என் தாய், என் தந்தை, என் மூலமாய் என் கணவன், என் மனைவி, என் மூலமாய் என் சகோதரன், என் சகோதரி, என் மூலமாய் சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், அன்பிலே பாதுகாக்கப்பட வேண்டும், விசுவாசத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும், பரிசுத்தத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்ட மனுஷன், he is a blessing to the church. சபைக்குரிய ஆசீர்வாதம் கொண்ட உள்ள ஒரு மனுஷன், அவன் மூலமாக அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. நாம் வாழுகின்ற இந்த கொடிய காலத்திலே இவை அனைத்தும், இன்று கேட்ட வார்த்தைகள் அனைத்தும் பெரிய ஒரு சவாலாய் நாம் எடுத்துக்கொள்வோமாக. தலைவணங்கி ஜெபம் செய்ய கடவோம். பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நடைபெற்ற அந்த கொடுமையான அந்த நேரத்திலும், அந்த யோவான் 18:19 அதிகாரத்தின் நேரத்திலும் அவர் முன்னின்ற அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தின் தைரியம், அதை வைத்து அவர் தன்னுடைய வீட்டாரை அவர் பாதுகாத்து கொண்டது. லூயா, அவர் எங்களுக்கு ரட்சிப்பின் அதிபதியாக மாறியது போன்ற அந்த விசுவாச தைரியத்தை எல்லோருக்கும் தருவீராக. நாங்கள் எங்கள் வீடுகளில், எங்களுடைய சபைகளிலே நாங்கள் உண்மையாகவே ஆண்டவரே, நாங்கள் அந்த பலசாலியாக இருக்க, சமாதான புருஷர்களாக இருக்க, அக்கிரமம் மீறினால் என் அன்பு தனியாது இருக்கு, அன்பிலே ஓங்கின்னு இருக்கு, பற்றி எரிகின்ற அன்புள்ளவர்களாய் மாறு. காடி வரும்பொழுது எல்லாம் நாங்கள் கசந்து போய்விடாதபடி, ஓ கர்த்தாவே, நாங்கள் உமக்கென்று பிரகாசமான நல்ல திராட்சை செடியாய் கனிகளாய் இருந்து வாழ உதவி செய்கிறாங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you.